Hi everyone, good evening. We sincerely apologize for what happened yesterday. Due to network issues, we had to stop our workshop in the middle. However, everything happened for a good reason, and we believe this is part of God's bigger plan for today. Yesterday, we had a maximum of 100 participants, and today the number has increased. A warm welcome to our Apexera Work from Home workshop. I hope you all are excited to learn about our work today. In this workshop, you will learn about our marketing in our company and how we started this business. Now, let's welcome our Business Development Manager, Mr. Akram, to continue this session. First, let me tell you a little about him. He started his marketing career in 2016 at the young age of 21. With 9 years of experience, he has achieved many great things during this time. Before he speak, I will play a short video clip about Mr. Akram. Hi everyone, good evening and thanks for the charming introduction. நேத்து நம்ம எல்லாருமே மீட் பண்ணி பேசியிருந்தோம். ஸோ டுடே as well நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். அண்ட் ஐ ஹோப் மை வீடியோ அண்ட் ஆடியோ இஸ் கிளியர் ஃபார் எவ்ரி ஒன். நான் பேசுறது எல்லாமே கிளியரா இருக்குமா இருந்தா ஜஸ்ட் ஒரு எஸ்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு வைங்க. அதே மாதிரி கிளியர் இல்லாட்டி நோ ஓ என் சொல்லி போடுங்க. அப்போ எனக்கு கண்டினியூ பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம டைரக்டா மீட்டிங்ல போகலாம்னு நினைக்கிறேன். என்ன பத்தி இன்ட்ரோடக்ஷனோட தேவையில்ல, ஆல்ரெடி எல்லாமே சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்க எல்லாருமே திரும்பவும் வார்ம்லி வெல்கம் பண்ணிக்கொள்றேன் எஃபெக்ட்ஸோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஓரியன்டேஷன் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்க்கு. ஸோ ஸ்பெஷலி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணும்போது நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா ஓவர் த ஃபோன் அண்ட் மெசேஜஸ் மூலமா வேலையை பத்தி ஷோர்ட்டா சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படிலாம் கேட்டிருந்தீங்க.
பட் ஆக்சுவலி எங்களோட சைடால பெருசா அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணாததுக்கு ரீசன் உண்மையில நீங்க பிசிக்கல் ஒர்க் ஒன்றுக்கு அப்ளை பண்ணிப்பீங்களா இருந்தா உங்களை பிசிக்கலாவே வர சொல்லி என்ன செய்யலாம், அழகா எக்ஸ்பிளனேஷன் பண்ணலாம். இல்லாட்டி உங்களுக்கு பிசிக்கலா ஒரு இன்டர்வியூ போட்டு தந்துட்டு அழகா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளனேஷன் பண்ணிருக்கலாம். பட் இது ஒர்க் ஃப்ரம் ஹோம், நீங்க வீட்ல இருந்து செய்யற ஒரு ஆன்லைன் ஒரு ஜாப் ஒன்று தான். ஓகே, சோ அப்ப இதுக்கு உங்களுக்கு என்ன செய்யலாம், ஓ ஃபோன் மூலமாவோ மெசேஜ் மூலமாவோ ஒரு சின்ன டைமுக்குள்ள எக்ஸ்பிளனேஷன் பண்றது இம்பாசிபிள். சோ அதனால தான் என்ன, இது ஒரு கட்டாயமா ட்ரஸ்ட் ஒன்று தேவை. உங்களுக்கு கம்பெனியை பத்தி A to Z தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதனால தான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ணது, உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்றதுக்கு. ஓகே, ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அபெக்ஸரா ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங். If you born poor, it's not your mistake, but if you die poor, it's definitely your mistake. ஸோ நம்ம பில் கேட்ஸ் சொன்ன பெரிய ஒரு மோட்டிவேஷன் கோட் ஒன்று தான் இது. ஸோ இதோட சேர்த்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம ஏலியா பிறந்தோம்னு சொன்னா அது நம்மளோட மிஸ்டேக்கா? டெஃபினெட்லி நாட், நம்மளோட மிஸ்டேக் இல்ல. ஆனா நம்ம ஏலியாவை செத்தோம்னு சொன்னா இட்ஸ் டெஃபினெட்லி அவர் மிஸ்டேக். பிகாஸ் நம்ம யாருக்கிட்ட பிறக்க போறோம்னு சொல்றது நம்மட கையில இல்ல. ஓகே, எங்க பிறக்க போறோம், யார் நம்மளோட பேரண்ட்ஸ் சொல்றது நம்மட கையில. டிசிஷன் மேக்கர்ஸ் இஸ் காட், கடவுளோட முடிவு தான் அது. ஆனா நம்ம இறக்கும் போது ஏலியா இறந்தோம்னு சொன்னா யாரோட மிஸ்டேக்? நம்மளோட மிஸ்டேக். பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அதிகமான ட்ரீம்ஸ் இருக்கிற பிளேஸ் எது தெரியுமா? சிமெட்ரி, இந்த சவக்கிடங்குன்னு சொல்லுவாங்க, செத்தவங்களை அடங்குற பிளேஸ். அங்கதான் நிறைய என்ன ட்ரீம்ஸ் இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் என்ன ட்ரீம்ஸோட வாழ்வாங்க, ட்ரீம்ஸோடயே இறந்து போயிடுவாங்க. ஸோ 95% ஆனவங்களோட ட்ரீம்ஸ் அங்கதான் இருக்குது. அவங்க ட்ரீம்ஸ் என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க, அச்சீவ் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கான எந்த ஸ்டெப்ஸும் எடுத்திருக்க மாட்டாங்க, அதுக்கான எந்த ஒரு ஆக்ஷனும் செஞ்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 5% ஆக்கள் மட்டும்தான் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அவனோட ட்ரீம்ஸை அச்சீவ் பண்ணிக்கொள்றாங்க. ஸோ ஐ விஷ் இதுல உள்ள மீட்டிங்ஸ் வந்து 263 பீப்புள்ஸ். ஸோ நீங்களும் நான் நினைக்கிறேன் அந்த 5%க்குள்ள வரக்கூடிய ஒரு ஆக்கள் தான் நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்க, நிறைய வேலைகள் நிறைய விஷயங்கள் இருந்தாலும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்காக நீங்க ஒரு டைம் ஒன்று ஸ்பெண்ட் பண்ணிக்கிறீங்களா இருந்தா உங்களுக்கு என்ன எடிஷனலா ஏதோ ஒரு நீட்ஸ் இருக்குது. இஃப் யூ ஆர் சேசிங் யுவர் ட்ரீம், உங்களுக்கு ஒரு கனவு ஒன்று இருக்குது, சக்சஸ் ஆகும்னு சொல்லி ஒரு வெறி ஒன்று இருக்குது. அதுக்காக தான் நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, இவ்விடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ நான் உங்களை அகைன் வார்ம்லி வெல்கம் பண்ணிக்கொள்றேன். ஸோ அதுக்கு முன்னுக்கு பிஃபோர் வி ஸ்டார்ட் எனிதிங், நம்ம எதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு நம்மளுக்கு ஒரு பர்பஸ் ஒன்று இருக்கணும். ஸோ இந்த ஒர்க் ஷாப்புக்கு நீங்க வந்திருக்கிற பர்பஸ், ஸோ அது 100% உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நிறைய பர்பஸ் இருக்கும் தானே, ஒன்று மணி மேக் பண்றது, கார் எடுக்கிறது, ஐபோன் ஒன்று எடுக்கிறது, நல்ல வீடு ஒன்று கட்டுறது, நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ உங்களுக்கான பர்பஸ், உங்களுக்கான விஷன் கிளியரா இருந்தா மட்டும்தான் உங்களை அந்த டைமுக்குள்ள எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம சரியா இதை கொண்டு போய் சேர்க்கலாம். சோ நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு நிமிஷம் சரி டைம் ஒன்று எடுத்துக்கோங்க. என்னத்துக்கு நீங்க இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களோட போன் எடுத்துட்டு உங்களோட லேப் எடுத்துட்டு இந்த மீட்டிங்க்கு என்ன ரீசனுக்காக ஜாயின் ஆகிக்கிறீங்க, உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, எதைத்தான் நீங்க எதிர்பார்க்கறீங்க, இந்த மீட்டிங்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க, இந்த மீட்டிங் எண்ட் ஆஃப் த மீட்டிங் உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட அந்த பர்பஸ் இருக்கும் தானே, அந்த பர்பஸ் சரியா உங்களோட மைண்ட்ல நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு என்ன செய்யலாம், இந்த 1.5 hour டைம் யூஸ்ஃபுல்லா உங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். பிகாஸ் மைண்ட் லாக் ஆகணும், நான் இதுதான் வந்திருக்கிறேன், எனக்கு இதுதான் எண்ட் ஆஃப் த மீட்டிங் தேவைன்னு சொல்லி அப்படி இருக்குமா இருந்தா டெஃபினெட்லி இந்த மீட்டிங்ல உங்களுக்கு எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் வராது. 100% சக்சஸா இந்த மீட்டிங்ல நிறைய விஷயம் நீங்க லேர்ன் பண்ணலாம். ஓகே, சோ கட்டாயமா மீட்டிங் நடக்கும்போது யாரும் என்ன செய்யாதீங்க, இருக்காதீங்க ஸ்கிரீன்ஸ்ல. பிகாஸ் இதை ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, இந்த ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. உண்மையில எழுதுறது நல்ல பழக்கம் இல்லாத, உண்மையிலேயே மற்றவங்களுக்கும் ஒரு பேட் ஹேபிட்டா இருக்கும். ஸோ அதனால அதை கொஞ்சம் நிப்பாட்டிக்கோ. என் கடைசியில் உங்களுக்கு நாங்கள் என்ன தருவோம், கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ஒன்று இருக்குது. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கட்டாயமா நீங்க ஒரு பென் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கடைசியில் ஒரு டைம் தருவோம் என்னதுக்கு, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிக்கொள்றது. ஓகே, ஸோ we will move to the meeting directly. சோ ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிற டாபிக் என்ன, வாட் இஸ் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் சொன்னா என்ன, பிகாஸ் நீங்க இதை கண்டினியூ பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு இதை பத்தின ஒரு பேசிக் நாலேஜ் வந்து கட்டாயமா தேவை. சோ மார்க்கெட்டிங் பத்தி எனக்கு தெரியும்னு சொல்றவங்க மெசேஜ்ல ஜஸ்ட் எஸ்னு டைப் பண்ணுங்க, எஸ் ஃபார் எஸ், சிம்பிள் எஸ். ஓகே, மார்க்கெட்டிங் பத்தி எனக்கு தெரியாது, நான் புதுசுன்னு சொல்றவங்க என் நோன்னு சொல்லி டைப் பண்ணுங்க. சோ நானும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் மார்க்கெட்டிங் சொன்னா என்னன்னு சொல்லி. ஓகே, பரவாயில்ல, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குது, few peoples I don't know I think. சோ மார்க்கெட்டிங் சொல்றது உண்மையிலேயே எப்படி சொல்றது, உங்களுக்கு சிம்பிளா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளோடய விளங்கப்படுத்துறேன். இதுல நிறைய மார்க்கெட்டிங் லைஃப்ல எல்லா இடத்துலயும் இருக்குது. பிகாஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து, பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் மார்க்கெட்டிங் நம்ம கூடவே வரப்போற விஷயம் மட்டும் தான், சரியா? சோ மார்க்கெட்டிங் இஸ் எவ்ரிவேர் அண்ட் எனிவேர். சோ நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கும் ஒரு கம்பெனி லைஃப்ல சக்சஸ் ஆகிறதுக்கும் என்ன தேவை, மார்க்கெட்டிங் சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மோஸ்ட்லி நீங்க பாத்துருப்பீங்க, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்ல நம்ம சர்க்கிள்ஸ்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க, நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு நல்ல டேலண்ட் இருக்குது, ஆனா ஒழுங்கான வேலை எனக்கு கிடைக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி கம்பெனிஸ் நிறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது, ஆனா அதை கஸ்டமர்ஸ் வாங்குறாங்கல்ல. இப்படி
கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ உண்மையில என்ன பொறுத்தவரையிலும் இவங்களுக்கு என்ன ஒழுங்கா அவங்களோட ப்ரொடக்டையோ இல்லாட்டி அவங்களோட டேலண்டையோ மார்க்கெட் பண்ண தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். உண்மையிலே செல்ஃப் பிராண்டிங், செல்ஃப் மார்க்கெட்டிங் சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு எவ்ரி ஒன். சரியா? ஸோ எக்ஸாம்பிள், ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் இருக்கிறாரு, அவரு கேன்சருக்கு ஈஸியா மருந்து கொடுத்துருவார். அவர் மருந்து கொடுத்தா கேன்சர் நோய் ஈஸியா குணமாயிரும்னு வச்சுக்கோங்க. ஸோ அதே ஊர்ல அதே ஏரியால ஒரு 5 பேர் இறக்குறாங்க கேன்சர் நோயால. ஸோ இதுக்கு யாரு காரணம்? அந்த 5 பேர் தான் காரணமா, இல்லாட்டி அந்த டாக்டர் காரணம்? டெஃபினெட்லி டாக்டர். பிகாஸ் அவர் அப்படி இருக்கிறாரு, அவருக்கு அந்த ஸ்கில்ஸ் இருக்கு, அந்த டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்யல, அவரை மார்க்கெட் பண்ணல. அதனால அவர் யாருக்குமே தெரியாம போகுது. சோ சேம் நம்ம ஏரியாவிலயும் என்ன, ஒரு கம்பெனி இருக்கும், அக்கௌண்டிங்ல ரொம்ப வீக்கான கம்பெனி, உங்களுக்கு சம்டைம் அக்கௌண்டிங்ல நல்ல ஹை ஸ்கில்ஸ் இருக்கும். சரியா? அப்போ நீங்க உங்களை மார்க்கெட் பண்ணாட்டி அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வராது. ஸோ கட்டாயமா செல்ஃப் மார்க்கெட்டிங் சொல்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு பர்சனுக்கு, ஒரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கு. அதே மாதிரி ஒரு கம்பெனியை பொறுத்த வரையிலும் என்ன தேவை, கட்டாயமா ஒரு ப்ரொடக்டிவ் சர்வீஸையும் அதுல பெனிஃபிட்ஸை கொடுக்கறது கட்டாயமா தேவை. ஓகே, ஸோ ஸ்கிரீன்ல இருக்காதீங்க கைஸ். ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் பத்தி இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் இதுல உங்களுக்கு போட்டிருக்கேன்னு பார்க்கலாம். நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறாங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரெண்டுமே ஒன்று தான் சொல்லிட்டு. நத்திங். மார்க்கெட்டிங் சொல்றது ஒரு பெரிய ஒரு பிக் ப்ராசஸ். ஓகே, அதுல ஒரு பார்ட் தான் என்ன சேல்ஸ் சொல்றது. ஓகே, ஸோ மார்க்கெட்டிங் சொல்றது ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன, கஸ்டமர் நீட்ஸ், அவங்களோட தேவையை கண்டு அறிஞ்சுக்கணும், அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யார், இவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி கண்டு அறிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் உள்ள பெனிஃபிட்ஸை பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணணும். அதுல மூலமா வர ஒரு விஷயம் தான் சேல்ஸ் சொல்றது. அது சேல்ஸ் முடிஞ்சு. ஆனா மார்க்கெட்டிங்ல அதுக்கு பிறகும் ப்ராசஸ் இருக்குது, ஆஃப்டர் சேல்ஸ். சேல்ஸுக்கு பிறகு கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்ஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ் தான் என்ன மார்க்கெட்டிங் சொல்றது. இது மனுஷனுக்கும் தேவை, கம்பெனிக்கும் தேவை, எல்லாருக்குமே தேவை. சோ கட்டாயமா நீங்க உங்களை மார்க்கெட் பண்ணாட்டி, நீங்க என்ன உங்களோட வெளிவை மத்தவங்களுக்கு காட்டாட்டி, நீங்க அப்படியே ஹிடன் ஆகி மறைஞ்சு போயிருவீங்க. சரியா? சோ வி கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ நெக்ஸ்ட் ஸ்லைட், டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸ்கிரீன்ல கிரிக்கிறீங்க கைஸ். ஓகே, சோ அடுத்தது என்ன, டைப் ஆஃப் மார்க்கெட்டிங். எத்தனை வகையான மார்க்கெட்டிங் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். மெயினா இருக்கிற மார்க்கெட்டிங் வகைகள் ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்குது டிரெக்ட் மார்க்கெட்டிங் சொல்லி. டிரெக்ட் மார்க்கெட்டிங் சொன்னா நார்மலி உங்களுக்கு எப்படி சொல்றது, கஸ்டமர்ஸ் மாற டிரெக்டாவே மீட் பண்ணுது. ஸோ இந்த டிரெக்ட் மார்க்கெட்டிங் நிறைய பேர் மைண்ட்ல இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா, ஒரு சாமான் விற்கிற ப்ராசஸ். ஓகே, சாமான விற்கிறது தான் என்ன டிரெக்ட் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு. அது அப்படி இல்லை. ஸோ இது உண்மையிலேயே B2C, பிசினஸ்ல இருந்து டிரெக்டா கஸ்டமருக்கே போறது தான் இந்த டிரெக்ட் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும். சரியா? ஸோ இமெயில் மூலமாவோ, ஓவர் ஃபோன் மூலமாவோ, இல்லாட்டி என்ன ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ், ஸோ சம்திங் லைக் கஸ்டமருக்கு டிரெக்டா எந்த விதமான மிடில் மேனுமே இல்லாம கம்பெனியும் கஸ்டமரும் இது பண்றது, இல்லாட்டி நேரடியாவே கஸ்டமரை மீட் பண்ணி ப்ராடக்ட்டை பத்தி எக்ஸ்பிளனேஷன் பண்றது தான் என்ன டிரெக்ட் மார்க்கெட்டிங் சொல்ல வரும். இது சாமான் விற்கிற ப்ராசஸ் மட்டும் இல்லை. ஆனா நிறைய கம்பெனிஸ் இந்த கான்செப்டை பிழையா புரிஞ்சு அதை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதனால நிறைய பேருக்கு என்ன டிரெக்ட் மார்க்கெட்டிங் சொன்னா சேல்ஸ் சொல்றது மட்டும்தான் மைண்டுக்குள்ள போயிருக்குது. சரியா? சோ அடுத்தது, எஸ், நிறைய பேருக்கு இருக்கிறீங்க அப்படியா? ரைட். யா, முகமட் சம்திங் நேமோட நீங்க கிரிக்கெட் இருக்கிறீங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கும். ஸோ உண்மையில உங்களுக்கு மீட்டிங்ல இருக்க, இல்லாட்டி நீங்க லெஃப்ட் ஆகி போகலாம், இல்லாட்டி எங்களோட கோஹோஸ்ட் மாதிரி உங்களை லெஃப்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதுக்கு இருக்காதீங்க, அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, ஸோ அடுத்தது என்ன, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லி இருக்குது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னா என்ன, நிறைய பேருக்கு இருக்கிறது என்ன, நார்மலி இந்த ஆட்கள் சேர்க்கிறேன்னு சொல்ற ஒரு கான்செப்ட் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல இருக்குது. ரீசன் அப்படித்தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. சரியா? ஸோ ஆக்சுவலி அதில் ரியல் சினாரியோ பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு கம்பெனி ஒரு டீமா டெவலப் ஆகி, இல்லை ஒரு நெட்வொர்க்கா பில்ட் ஆகி, அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் என்ன நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இது ரெண்டுக்குமே ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம். என்னன்னு சொன்னா, டிரெக்ட் மார்க்கெட்டிங் சொன்னா, நீங்க ஒரு கேர்ளை விரும்புறீங்கன்னு சொன்னா டிரெக்டா என்ன செய்யலாம், நீங்களே இப்போ அவட்ல அப்ரோச் பண்றீங்க, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, எந்த மிடில் மேனும் இல்லாம. ஸோ அது டிரெக்ட் மார்க்கெட்டிங் குள்ள வரும். ரைட் கைஸ்? ஷாமிலாக்கு இருக்காதீங்க, லேட் ஆகுது மீட்டிங் மற்றவங்களுக்கும். ஓகே, நம்ம டைரக்டா மீட்டிங் போவோம். ஸோ உண்மையிலே நீங்க கிரிக்கெட் அடிக்கிறது சின்ன பிள்ளை மாதிரி எனக்கு தெரிஞ்சு, பேனையும் காப்பியும் கையில கிடைச்சா இருக்கிற மாதிரி தான் இதில் கிரிக்கெட் இருக்கிறீங்க. ஸோ உங்களோட டைமும் வேஸ்ட், மற்றவங்களோட டைமும் வேஸ்ட்.
ஸோ அதை செய்யாதீங்க. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றது அது. அடுத்தது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி இருக்குது. ஸோ இதுல என்ன இருக்குது, எஸ்இஓ, கண்டென்ட் கிரியேஷன், இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங் சொல்லி நிறைய இருக்குது. எஸ்இஓன்னா என்ன, எஸ்இஓன்னு சொன்னா சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்னு சொன்னா என்ன, சாதாரணமா நீங்க கிளம்புக்கு போறீங்க, இப்போ இது ஒரு ரெஸ்டாரண்ட் சொல்லி சர்ச் பண்றீங்க கூகுள்ல, அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கே 2-3 ரேங்கிங்ல வருமே. ஸோ இதெல்லாமே யாரு டிசைட் பண்றது, ஆர்டருக்கு வரது எல்லாமே. ஸோ இது எல்லாமே எஸ்இஓ, சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன்ல வரும். அதே மாதிரி அடுத்தது இருக்குது என்ன, கண்டென்ட் கிரியேஷன் சொல்றது, கண்டென்ட் கிரியேஷன், அதே மாதிரி இன்ஃபுளுசர் மார்க்கெட்டிங், இது எல்லாமே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்ற இந்த கேட்டகரிக்குள்ள வார விஷயங்கள் தான் இது எல்லாமே. ஸோ இது மார்க்கெட்டிங்ல ஒரு வகைகள். சரி, இது சிம்பிளா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது இருக்குது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. ஸோ நிறைய கம்பெனிஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, மனுஷன் இந்த காசு சம்பாதிக்கணும்னு சொல்றது எல்லாருக்குமே ஒரு ஆசையே. இந்த மனுஷன் ஆசையை பயன்படுத்தி ஏமாத்தி கொண்டிருக்காங்க. அதுல சில கம்பெனிஸ் இந்த பிரமிட் ஸ்கீம், பிரமிட் ஸ்கேம்னு சொல்ற கன்செப்ட்ல அதை செஞ்சு கொண்டு போறாங்க. ஸோ அதை பத்தி ஒரு சின்ன அவேர்னஸ் வந்து தரலாம்னு நினைச்சேன். ஸோ பிரமிட் ஸ்கீமை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, நார்மலி பிரமிட்னு சொல்றது இல்லீகல் தான், அது செய்யல, அது கவர்மெண்ட்ல, பட் அவங்க கடவுள செஞ்சு கொண்டு போறாங்க. ஸ்ரீலங்கால இன்னமும் நடந்துட்டு இருக்குது. நான் வேண்டாம் பேர் குறிப்பிட்ட 2 கம்பெனிஸ் உங்களுக்கு சொல்லலாம், சரியா? சோ அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது ஒரு பிரமிட் ஸ்கீம் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நீங்க தான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கே ஹை என்ட்ரி ஃபீஸ் ஒன்று இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஃபீஸ், என்ட்ரி ஃபீஸ் சம்திங் உங்கள்ட்ட கேட்பாங்க. நீங்க எக்ஸாம்பிள் யோசிச்சு பாருங்க, பிசிக்கலா ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ போறீங்க வேலைக்காக. சோ உங்களுக்கு நீங்க வேலை செய்யறதுக்காக உங்களுக்கு சம்பளம் தராங்க. ஆனா அதே கம்பெனி உங்கள்ட்ட கேட்கறாங்க, என்ன உங்களுக்கு நான் வேலை தரேன், எனக்கு நீங்க 10,000 தரணும் ஃபர்ஸ்ட்னு சொல்லி, நீங்க கொடுப்பீங்களா? யாருமே கொடுக்க மாட்டோம். பிசிக்கலா இதை நம்ம யோசிப்போம். ஆனா ஆன்லைன்ல யாராச்சும் காசு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? ஆன்லைன் வேலை இருக்கு, நீ மாசம் 10,000 தான், இல்ல 6,000 தான், இல்லாட்டி சம்திங் ஏதோ காசு கேட்கறாங்க அவங்க கிட்ட, நீங்க என்ன செய்வீங்க? பாயம் இல்லாம கொடுப்பீங்க. ரீசன் என்ன? அவங்க சொல்றது உங்களுக்கு சின்ன வேலை, சின்ன டைம், நான் நிறைய இன்கம் தரும்னு சொல்லி ஒரு ஆசையை காட்டுவாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம்? கொடுத்துரும். அப்படி யாராச்சும் காசு கேட்டாங்கடா அவங்களோட வேலைக்கு, அவங்க அவனை நீங்க சிம்பிளி என்ன செய்யுங்க? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி இடத்துல நீங்க கொஞ்சம் புத்திசாலியா நடந்துக்கோங்க. அடுத்தது இருக்குது என்ன, நோ டிரான்ஸ்பரன்ஸ் பிசினஸ் மாடல். அவங்களுக்கு சொல்லி பிசிக்கலா எந்த ஆபீஸும் இருக்காது. அப்படி ஒரு பிசினஸ் இருக்குன்னு சொல்றது யார்ட்டையும் அவங்க காட்டிக்கல மாட்டாங்க, சரியா? ஸோ அவங்க ஏதாச்சும் சோஷியல் மீடியாஸ்ல மட்டும் அவங்க பப்ளிஷ் பண்ணிக்குவாங்க. பப்ளிக்ல அப்படி எங்கேயுமே அவங்க காட்ட மாட்டாங்க. அதுல யார் ஒர்க் பண்றாங்க, அதுல மேனேஜ்மெண்ட் எங்க இருக்குது ஒன்றுமே தெரியாது. டிரான்ஸ்பரன்சியோட அதுல இருக்காது. ஸோ அப்படி ஏதாச்சும் உங்க பிசினஸுக்கு ரிக்ரூட் பண்ணா கொஞ்சம் சேஃபா இருங்க. பிகாஸ் இப்ப நிறைய அது நடந்து கொண்டு இருக்கு சொல்லி தான் நான் இதை கட்டாமி வந்து கொண்டு வந்தேன். அடுத்தது நோ ரியலோ ரீயூசபிள் ப்ராடக்ட். அதுல உள்ள ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னா, ரியல் ப்ராடக்டாவோ ரீயூசபிள் ப்ராடக்டாவோ இதுல இருக்காது. ஓகே, மோஸ்ட்லி உள்ள ப்ராடக்ட் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது. கொடுக்குற காசுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும்னு சொல்லி சம்திங் ஏதாச்சும் ஒன்று கொடுப்பாங்க. அதே மாதிரி இதுல இருக்கிறது நோ லீகலி ரிஜிஸ்டர் வித் ஸ்ரீலங்கா கவர்மெண்ட். ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ல எந்த கம்பெனியாலும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். ஆனா இவங்க என்ன செஞ்சிக்க மாட்டாங்க? ரிஜிஸ்டர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த பண்ண இயலாது. அது ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஸ்கேம். அடுத்தது என்ன, இவங்க ஃபுல்லாவே போக்கஸ் பண்ணுவாங்க ரெக்ரூட்டிங்ல தான், சேல்ஸ்ல போக்கஸ் பண்ண மாட்டாங்க, சரியா? இவங்க ஆக்களை சேர்த்து விடணும். நான் ஆல்ரெடி சொன்னேன் ஆக்கள் சேர்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஒரு கிரியேட் பண்ணிருக்காங்க. ஆக்கள் சேர்த்து விட்டா அவங்க கட்டுற காசுல இருந்து இவங்களுக்கு சின்ன கமிஷன் ஒன்று கிடைக்கும். ஸோ அதுதான் அவங்களோட மெயின் ஃபோக்கஸா இருக்கும். ப்ராடக்ட் செல்லிங் அவங்களுக்கு மெயினா இருக்காது. ப்ராடக்ட் செல்லிங்ல இருந்து அவங்களுக்கு எதுவுமே பெருசா கிடைக்காது. அதை ஃபோக்கஸ் பண்ணி மாட்டாங்க, சரியா? ஸோ இப்படி ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னா நல்லா மைண்ட் பண்ணிக்கோங்க, இது ஸ்கேம். இதுல மாட்டினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது 3 வருஷம். இந்த பிரமிட் ஸ்கீம்ல யாராச்சும் வேலை செஞ்சு மாட்டினா 3 இயர்ஸ் ஜெயில் கொடுக்குறாங்க தண்டனை. அதே மாதிரி 1 மில்லியன் அபராதம் கட்ட வேண்டி வரும், சரியா? சோ இதுதான் பேசிக்கா நான் உங்களுக்கு சொல்ல இருந்த ஸ்டார்ட் அப் சின்ன விஷயங்கள். சோ நம்ம இப்ப டைரக்டா போவோம் என்ன, நம்மளோட மீட்டிங்க்கு போவோம். அபெக்ஸரா கம்பெனி. ஸோ கம்பெனிடா என்ன, அதுல நீங்க எப்படி ஏர்ன் பண்ணலாம், மத்த விஷயங்களை டைரக்டா பார்த்துருவோம். ஸோ அபவுட் கம்பெனி, அபெக்ஸரா கம்பெனியை பத்தி நம்ம ஒரு சின்ன ஒரு சமரி ஒன்று பார்ப்போம். ஸோ அபெக்ஸரா கம்பெனின்னு சொல்றது இது எந்த இண்டஸ்ட்ரியில இருக்குன்னு சொன்னா, ஹெல்த் ஃபுட் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் சொல்ற இண்டஸ்ட்ரியில தான் இருக்குது. ஸோ அதே மாதிரி இவங்க கம்பெனி உருவாக்கியது 2014 தான் இது எஸ்டாப்ளிஷ் ஆகி இருக்குது. அதே மாதிரி இது கலம்பு மாலபே கடுவல ரோட்ல மாலபேல தான் இருக்குது. யாருக்குனாலும் போய் பார்க்கலாம், பிரச்சனை இல்லை. சோ அதே மாதிரி சீக்ஷன குணவர்த்தனன் சொல்றதுதான் இந்த கம்பெனியோட சிஇஓ, சேர்மனா இருக்கா, அவர் தான் ஃபவுண்டர். ஸோ அவர் சொல்ற விஷயம் ஒன்று இருக்குது, இஃப் யூ சேஞ்ச் யுவர் தாட்ஸ் யூ கேன் சேஞ்ச் யுவர் வேர்ல்ட்னு அவர் சொல்லுவாரு. அதாவது நீ உன்னோட சிந்தனையை மாத்துவாயா இருந்தா உன்னால இந்த உலகத்தையே உன்னால மாத்திக்கொள்ளலும் சொல்லி. ஸோ இது நான் அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன, சாதாரணமா ஒரு குடும்பத்துல ஒருத்தர் லைஃப்ல சக்சஸ் ஆனா, ஒரு குடும்பத்துல ஒருத்தர் லைஃப்ல ஏதாச்சும் அச்சீவ் பண்ணா அந்த ஜெனரேஷன் என்ன நடக்கும், 100% டோட்டலா மாறிடும். எல்லா குடும்பத்திலும் ஒருத்தர் இருப்பாரு என்ன, அந்த குடும்பத்தை தலைவிதியை மாத்துறதுக்கு சொல்லி. சோ அந்த மாதிரி ஒரு பர்சனா நீங்களும் வரணும்னு சொல்லி நான் விஷ் பண்ணேன். எந்த ஃபேமிலியில நானும் அது இருக்கிறது சொல்லி எனக்கு பெருமையா இருக்குது. ஸோ 100% நீங்களும் என்ன, உங்களோட தோட்ஸை மாத்துங்க, உங்களோட நெட்வொர்க்கை மாத்துங்க, நீங்க பழகிற பீப்புளை மாத்துங்க, ஹை லெவலுக்கு கொஞ்சம் யோசிங்க. டெஃபினெட்லி என்ன நீங்களும் சக்சஸ் ஆகலாம். பிகாஸ் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன, ஹேங் ஆல்வேஸ் வித் சக்சஸ்ஃபுல் பீப்புள்னு சொல்லுவோமே. ரீசன் நீங்க 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஆக்களோட இருந்தா உங்களால 1000 ரூபாய் தான் சம்பாதிக்கணும். நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிற பீப்புளோட இருப்பீங்களா இருந்தா 1 லட்சம் தான் அவங்களால சம்பாதிக்கணும். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இருந்து பாருங்க, அவங்க கோடியில சம்பாதிப்பாங்க. அவங்களோட
தோட்ஸ், திங்கிங் எல்லாமே என்ன இருக்கும், டாக்கிங் எல்லாமே அந்த லெவலுக்கு தான் இருக்கும். ஸோ உங்களோட தோட்ஸை ஃபர்ஸ்ட்டுக்கு மாத்துங்க, நல்ல ஹை லெவல் நெட்ஒர்க்ஸை பில்ட் பண்ணுங்க. 100% ஒரு ஆளோட நெட்ஒர்க்கை பார்த்து அதை நார்மலி உங்களோட பெருமதி நெட்ஒர்க்னு சொல்றது உங்களோட பெருமதி எதை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்கடா, நெட்ஒர்க். உங்களுக்கு இருக்கிற நெட்ஒர்க்கை வச்சு தான் அது கால்குலேட் ஆகும். ஸோ அடுத்த விஷயம் பார்த்தா உங்களுக்கு விளங்கும். கம்பெனியோட மோட்டோ என்னன்னு சொன்னா ஹெல்த்தி அண்ட் வெல்தி லைஃப், அதாவது ஆரோக்கியமானதும் அதே மாதிரி செல்வமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை கொடுக்கறது தான் கம்பெனி நோக்கம். ஸோ இந்த கம்பெனியை பத்தி ஒரு சின்ன ஒரு ஹிஸ்டரி உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கம்பெனி எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு, எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஷீக்ஷன குணவர்தனை பாத்தீங்கன்னு சொன்னா நம்மள மாதிரி சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்த ஒரு பர்சன் தான். அவர் கிளம்புக்கு போறாரு. கிளம்புக்கு போயிட்டு ஜஸ்ட் ஒரு 1000 ரூம்ல தான் தங்குறாரு. சரியா? சோ பெரிய அந்த டைம்ல இப்ப மாசத்துக்கு நம்ம 10,000 20,000 கொடுக்குறோம். அந்த டைம்ல ஜஸ்ட் 1000 ரூம்ல தான் அவர் ஸ்டே பண்றாரு. அவர் ஸ்கூல் டைம்லயே அவரோட தோட்ஸ் நார்மலா அவருக்கு பிசினஸ் செய்யற ஐடியா இல்ல, அதே மாதிரி ஜாப் செய்யற ஐடியா சுத்தமாவே இல்ல. சரியா? அப்ப பிசினஸ் செய்யற ஐடியா இல்ல, அவருக்கு ஏதாச்சும் ஒரு புதுசா ஒரு விஷயம் செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் யோசிச்சுட்டு இருந்தாரு. ஸோ அந்த தோட்ல தான் கிளம்புக்கும் மாறாரு. நார்மலி நிறைய பாய்ஸ் நிறைய கேர்ள்ஸ் எல்லாமே ட்ரீம்ஸோட போற பிளேஸ் தான் என்ன கிளம்புன்னு சொல்லி நம்ம கேபிட்டல் சிட்டி ஏதாச்சும் சாதிக்கணும்னு சொல்லி வெளியில போறது. ஸோ இவரும் சேம் அதே மாதிரி போறாரு. அங்க போய் 2009 மாதிரி அவருக்கு ஒரு மேகசின் கிடைக்குது. அந்த மேகசின்ல பாக்குறாரு WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு ரிப்போர்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் போடுவாங்களே. 2020 AI வரப்போகுது, ஸோ இப்படி ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னு சொல்லிட்டு அதை ப்ரொடெக்ட் பண்ணி போடுறது இருக்குது. ஸோ இது இவருக்கும் ஒரு மேகசின் கிடைக்குது. என்ன மேகசின் சொன்னா WHO இஷ்யூ பண்ணிக்கிற மேகசின். அமெரிக்கால இது 2009 அவருக்கு கிடைக்குது. 2020 ஆகும்போது அமெரிக்கால இந்த மெடிசின்ஸுக்காக அவங்களோட ஹெல்த்துக்காக செலவழிக்கிற வீதம் அந்த பீப்புளோட எக்ஸ்பென்சஸ் கூடவா இருக்கும். என்னத்துக்கு? அவங்களோட ஆரோக்கியத்துக்காக செலவழிக்கிற வீதம் சொல்லிட்டு. அப்ப இவர் பார்த்துட்டு யோசிக்கிறாரு, ஓகே திஸ் இஸ் த மை பாத், இதைத்தான் நான் செய்ய போறேன், இதுதான் நான் கையில் எடுக்க போறேன்னு சொல்லிட்டு தான் அப்பதான் அவர் எடுக்கிறாரு இந்த கன்செப்ட். எப்படி ஒரு ஹெல்த் ஆரோக்கியமா ஒரு மனுஷன் வாழ்க்கையை ஆரோக்கியமா எப்படி மாத்துறேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவர் என்ன செய்யறாரு, ஸ்டார்ட் பண்றாரு. ஓகே, சோ அப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் நிறைய ரிசர்ச் பண்றாரு. ரிசர்ச் பண்ணும்போது அவர் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் நம்ம நாட்டுல இருக்குது. எக்ஸாம்பிள் அனுராதபுரம், புறநானூறுபுரம், நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேஸுக்கு போறாங்க. நிறைய கல்வெட்டு, நிறைய கோயில்கள், நிறைய விஷயம் அவர்ல நடந்திருக்கு. அப்ப அவர் அதை பார்த்து யோசிக்கிறாரு, சோ இவ்வளவு விஷயங்களை செஞ்சிருக்கிறாங்களா இருந்தா இவங்க எவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருப்பாங்க. ஓகே, இவங்க 100 வயசு 120 வயசு வரைக்கும் வாழ்ந்து இருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன சாப்பிட்டாங்க, இவங்க என்ன குடிச்சாங்கன்னு சொல்லி அவர் ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சோ சேம் இப்ப கம்பேர் பண்ணி பாக்குறாரு. நம்மளோட இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல நிறைய பேர் மாஸ்க் போட்டுக்கிட்டு 40 வயசு 45 வயசுல சாகுறாங்க, மாஸ்க் போட்டுக்கிட்டு நோய்களுக்கு பாய்ந்துகிட்டு இருக்கிறாங்க. சோ அதுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசத்தை பாக்குறாங்க. அப்ப இவர் தோட்டம் எடுக்கிறாரு, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு. இப்ப உண்மையிலேயே அந்த டைம்ல அவங்க யூஸ் பண்ண எந்த சாதாரணமான நேச்சுரல் இயற்கையான ப்ராடக்ட் எதையுமே பாவிக்கிறது இல்லை. இப்ப எல்லாமே ஃபாஸ்ட் ஆயிட்டு. ஓகே, ஃபாஸ்ட் ஃபுட் தான் அவங்க யூஸ் பண்றது. ஒரு கிளிக் பண்ணா சாப்பாடு வீட்டுக்கு வரணும். சோ அப்படி நிறைய விஷயங்கள் பாக்குறாரு. அந்த டைம்ல பாவிச்சது இப்ப எது பாவிக்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு. சோ அப்ப இவர் கன்செப்ட் கொண்டு வராரு, இதுகளை நம்ம இப்போ உள்ள ஜெனரேஷன் பாவிக்கிறதுக்கு கொடுத்தா இவங்களோட ஆரோக்கியமும் முன்னேறும் சொல்ற ஒரு கன்செப்ட் கொண்டாடுறாங்க. சோ அதே மாதிரி இப்போ உள்ள ஜெனரேஷன் ஏன் அதை பாவிக்கிறாங்க, எக்ஸாம்பிள் இந்த முருங்கை, அதே மாதிரி நட்கிராஸ், கொருக்கா, அதே மாதிரி சம்திங் லைக் அந்த ப்ராடக்ட்ஸ். சரியா? சோ இதெல்லாம் என்ன யூஸ் பண்ணாம இருக்கிறாங்க. என்ன காரணம்னு சொல்லி பார்த்தா 2 ரீசன்ஸ் பாக்குறாரு. ஒன்று ஸ்பீட். இவங்க இப்ப ஸ்பீடா பழகிட்டாங்களே. சோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உற்பத்தி செஞ்சு நார்மலி அதை எப்படி சொல்றது, சமைச்சு சாப்பிட்டு பெரிய டைம் ஒன்று பிடிக்குது. அப்ப அதனால விருப்பம் இல்ல பெரிய டைம் ஒன்றை வேஸ்ட் பண்றதுக்கு. ஆரோக்கியமா இருந்தாலும் டைம் இல்லை இவங்களுக்கு அதை வேஸ்ட் பண்றதுக்கு. ஒன்னாவது. 2வது ரீசன் என்ன, டேஸ்ட். ஓகே, நம்மளுக்கு உண்மையிலேயே ஆரோக்கியத்தை விட டேஸ்ட் தான் முக்கியம். சோ KFC பீஸால இருக்கிற டேஸ்ட் இதுல இருக்கிறது இல்லை. அப்ப அந்த ஆரோக்கியமா இவங்க கணக்கெடுக்காங்கல்ல, டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி ஒரு விஷயம். அப்ப இந்த 2 ரீசனுக்காகவும் என்ன இவங்க அந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றாங்கன்னு இவர் கண்டுபிடிக்கிறார். அது போல இவர் என்ன செய்யறாரு, அந்த ஆரோக்கியமான ப்ராடக்ட்ஸ் ஹிஸ்டோரியில நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட முன்னோர்கள் இருக்கிறாங்க, அவங்க யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ். ஓகே, சோ அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன செய்யறாருன்னு சொன்னா இந்த காலத்துக்கு இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி கொண்டு வராரு. இப்போ உள்ளவங்க யூஸ் பண்ணதுக்கு ஈஸியான மாதிரி கொண்டு வராரு. சரியா? சோ இப்போ உள்ளவங்க கன்சியூம் பண்றதுக்கு ஈஸியான மாதிரி கொண்டு வராரு. சோ இதுதான் அபெக்ஸரா கம்பெனியோட ஹிஸ்டரி. சோ இப்படிதான் அபெக்ஸரா கம்பெனி உருவாச்சு. ஓகே, சோ நம்ம அடுத்தது பார்ப்போம் அபெக்ஸரா கம்பெனியோட விஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ அபெக்ஸரா கம்பெனியோட விஷன் 3 விஷன் இருக்குது. சரியா? ஸோ விஷனுக்கு முன்னுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று பிளே பண்ணி காட்டுறேன், நீங்க பார்க்கலாம். நம்ம அபெக்ஸரா கம்பெனி பத்தி உங்களுக்கு தெரியும், ரூபவாகினி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி IT அண்ட் எல்லாமே ஸ்ரீலங்காவில் இருக்கிற கவர்மெண்ட் சேனல்ஸ். ஸோ அவங்க கம்பெனி ஓப்பன் டைம்ல, அதே மாதிரி அபெக்ஸரா கம்பெனியோட ஃபேக்டரி ஓப்பன் டைம், இது எல்லாத்துலயுமே போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இந்த நியூஸ்ல எல்லாமே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கம்பெனி ஸ்ரீலங்காவில் திறந்துருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுல வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ண, நீங்க பாருங்க.
ஓகே, நீங்க பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ நீங்க ஜஸ்ட் யூடியூப்ல போயிட்டு சர்ச் பண்ணியே பார்க்கலாம். உங்களுக்கு அபெக்சரா ரூபவாகினி நடிச்சா உங்களுக்கு இந்த வீடியோ வரும். இது நான் மியூட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் பேசுற உங்களுக்கு கேட்கணும்னு சொல்றதுக்காக. ஸோ ஐ அன்மியூட். வெயிட். පොළවේ ඖෂධීය නොවන ශාකයක් නොමැති තරම් කියලා එදා හෙළදිව පොතේ රොබර්ට් නොක්ස් සඳහන් කරනවා. ஓகே, ரொம்ப பெரிய டைம் எடுக்க விரும்பல. ஸோ நீங்க என்ன செய்யலாம், ஜஸ்ட் அபெக்சரா ரூபாயின்னு சொல்லிட்டு யூடியூப்ல அடிச்சா உங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து கொள்ளலாம். அதே மாதிரி அபெக்சராட ஆப் லான்ச் டைம்ல ஐடிஎன் நியூஸ்ல இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நார்மலி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அபெக்சராவால கொடுக்குறாங்கன்னு சொல்றத நியூஸ்லயும் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜஸ்ட் அதையும் உங்களுக்கு பார்க்கலாம். ஐ வில் புட் த வீடியோ ஆல்சோ. ඇපෙක්ස් අවුරා ව්‍යාපාර ජාලය පුළුල් කරමින් සිය නිෂ්පාදන ජාත්‍යන්තරයට හඳුන්වා දෙමින් නිවසේ සිටම අලෙවිකරණයට එක්විය හැකි ක්‍රමයක් හඳුන්වා දීමට පියවරගෙන තිබෙනවා. නිවසේ සිට මුදල් උපයා ගැනීමේ ක්‍රමවේදයක් නිර්මාණය කළ ඇපෙක්ස් අවුරා ව්‍යාපාර ජාලය පුළුල් කරමින් සිය නිෂ්පාදන ජාත්‍යන්තරයට හඳුන්වා දුන්නා. මෙසඳහා නිර්මාණය කළ මෘදුකාංගය හඳුන්වා දීම ඇපෙක්ස් අවුරා පෞද්ගලික සංඝ මූලස්ථානයේදී සිදු කෙරුණා. එම මෘදුකාංගය යොදා ගනිමින් නිවසේ සිටම අලෙවිකරණයට එක් වී දිනකට ඇමරිකා ඩොලර් 3200ක් උපයාගත හැකි බවයි මෙහිදී හෙළි කෙරුණේ. ඖෂධීය ගුණයෙන් යුතු නවතම නිෂ්පාදන 4ක් ජාත්‍යන්තරයට. ஓகே, எனக்கு தெரிஞ்சு இது ஃபுல்லா போறதுக்கு டைம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் நீங்க என்ன செய்யலாம், நீங்களும் இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதுல உங்களுக்கு வெயிட், இதுல உங்களுக்கு கிடைக்கும் என்னன்னு சொன்னா, நார்மலி அபெக்சரா கம்பெனியை பத்தின ஒரு நல்ல ஒரு ஐடியா ஒன்று கிடைக்கும். இது ஒஃபிஷியலா ஸ்ரீலங்கா கவர்மெண்டால என்ன செஞ்சிருக்கிறாங்க, நியூஸ் சேனல்ஸ் போயிட்டு நிறைய பேர் போயிட்டு இதை பப்ளிஷ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை நீங்க ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நான் உங்களுக்கு போட்டு அதை நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சரியா? ஸோ வெயிட் அ மினிட். ஓகே, ஸோ அபெக்சரா கம்பெனியோட நம்ம பார்த்துருக்கோம் தெரிஞ்சு. ஸோ நம்ம போகும் நம்மளோட ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு விஷன், கம்பெனியோட விஷன். ஐ திங்க் இந்த ஸ்லைடு உங்களுக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அபெக்சரா கம்பெனியோட விஷன் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விஷன் என்னன்னு சொன்னா ஆரோக்கியமான வாழ்க்கை. 3 விஷயம் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மக்களுக்கு, மனுஷர்களுக்கு ஆரோக்கியமான உணவு பழக்கத்தை பழக்கிறது தான் இவங்களோட மெயின் நோக்கமா இருக்குது. சரியா? 2வது இருக்குது சாதாரணமா ஒரு நாட்டுட, நம்ம இப்ப வாழ்றோம் இந்த நாடு, இந்த நாட்டோட எக்கனாமிக்கு ஹெல்ப் பண்றது, நாட்டோட வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்றது. அதே மாதிரி அடுத்தது இருக்குது ஒரு தனிநபரோட வருமானத்தை எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு சொல்லி, ஒரு தனிநபரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கும் வருமானத்தை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு சொல்றது இருக்கு. சரியா? சோ உண்மையில எனக்கு இது அழிச்சு பெரிய டைம் கொண்டு போகுது. இன்னும் குழந்தைகள் இருக்காங்க, சொல்ற விஷயம் விளங்கலன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ இது 3 தான் நம்ம இன்னைக்கு மீட்டிங்ல பார்க்க போற விஷயம். சரியா? சோ இதுல 3வது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சோ கட்டாயமா கேளுங்க. இது 3மே ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு பட்டு இருக்குது. அதனால ஒரு ஸ்லைடை மிஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஃபுல்லாவே விளங்காம போறதுக்கு சான்சஸ் இருக்குது. சரியா? சோ ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அபெக்சரா எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு. சோ ஆரோக்கியம் சொன்னா அதுக்கு முன்னுக்கு என்ன இருக்குது, அசீஸ் வர்மா கோஹோஸ்ட் இவங்களை ரிமூவ் பண்ணுங்களேன், ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க. ஓகே, சோ ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அபெக்சரா எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னுக்கு ஆரோக்கியத்துக்கு ஆப்போசிட் நோய் இருக்குது. சோ என்னென்ன நோய் இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வருவோம். சோ டிசீசஸ் என்ன இருக்குன்னு சொன்னா உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். மேஜரா ஒரு 4 டிசீஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்குது என்ன, புற்றுநோய். ஓகே, கேன்சர்னு சொல்றது 23.6 மில்லியன், 23.6 மில்லியன் 2019 WHO ரிப்போர்ட் படி எஃபெக்ட் ஆகி இறந்தவங்களோட கவுண்டிங் தான் இது. 23.6 மில்லியன் பீப்புள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த கேன்சர்னு சொல்ற ஒரு நோயால மட்டும் இந்த உலகத்துல இருந்து இறந்திருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் ஓகே ஸ்டீவ் ஜோ, அவரு சொன்ன விஷயம் உண்டு. அவர் கேன்சர்ல இறந்தாரு. அவரு கேன்சர்ல இறக்குறதுக்கு முன்னுக்கு அவர் சொன்ன விஷயம், சாப்பாடுன்னு சொல்றது ஒரு மருந்து. ஓகே, நீங்க சாப்பாடை என்ன செய்யலாம், அழகா டைமுக்கு சாப்பிட்டு ஆரோக்கியமான சாப்பாடை நீங்க யூஸ் பண்றதால உங்களோட உடம்பு ஹெல்த்தியா இருக்கும். சாப்பாடே மருந்துன்னு அவர் சொல்லிக்கிறாரு. ஆனா நீங்க இது சரியா பயன்படுத்தாத பட்சத்துல நீங்க சாப்பிடுற டைம்ல சாப்பாட்டுக்காக சரியா நீங்க என்ன செய்யணும், சாப்பாட்டை நிப்பாட்டிட்டு மருந்து யூஸ் பண்ண வேண்டி வரும். ஓகே, சாப்பாடு ஃபுல்லா இல்லாம ஆகிட்டு மருந்தை பாவிக்க வேண்டி வரும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. சரியா? சோ அடுத்து நீங்க பார்க்கலாம் கிட்னி நோய். ஓகே, 850 மில்லியன் பீப்புள்ஸ் இறந்திருக்கிறாங்க. அதே மாதிரி இருதய நோய் 17.9 மில்லியன் பீப்புள் இறந்திருக்கிறாங்க. ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஓகே 463 மில்லியன் பீப்புள்ஸ் எஃபெக்ட் ஆகிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் எதால நடக்குது, இந்த இருக்குது இந்த கெமிக்கல்ஸ் தான் அதுக்கு மெயின் ரீசன். சரியா? நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது, பட் இந்த கெமிக்கல்ஸ் கொண்டாந்ததுக்கு ரீசன் இந்த கெமிக்கல் எல்லாமே நம்ம யூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்ல இருக்குது. சரியா? ஸோ நீங்க பார்க்கலாம் என்ன மெலமைன் சொல்ற கெமிக்கல் இருக்குது, பாம் ஆயில். ஸோ இதெல்லாமே எங்க இருக்குன்னு சொன்னா ஒரு ப்ராடக்ட்ல இருக்கு. நான் அதே உங்களுக்கு வேண்டாம் காட்டுறேன். அதே மாதிரி இதுல இருக்கு பாருங்க,
மறுசீரமைப்போவின் வளர்ச்சி, அதே மாதிரி ஹார்மோன் அல்லது செயற்கை ஈஸ்ட்ரோஜன். செயற்கை ஈஸ்ட்ரோஜன் சொன்னா என்ன? நார்மலி இந்த பாய்லர்ஸ் கோழி நீங்க பாத்துருப்பீங்களே, இந்த பாய்லர்ஸ் கோழியை யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த சின்ன பிள்ளைகளுக்கு. ரீசன் என்ன? கேர்ள்ஸ் குயிக்கா வயசுக்கு வர பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. அது 45 நாள் 40 நாள்ல பெருக்கணுமா இருந்தா அதுக்கு அவ்வளவு கெமிக்கல் கொடுப்பாங்க. ஸோ அதை சாப்பிடுறதால அவங்களோட ஹெல்த்துக்கும் அது எஃபெக்ட் ஆகும், அவங்களுக்கும் குயிக்கா வயசுக்கு வர பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இதே மாதிரி நிறைய பேர் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல யூஸ் பண்றதால. இது எந்த ப்ராடக்ட்ல மெயினா இருக்குன்னு சொன்னா மில்க் பவுடர்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட்ல இவ்வளவு கெமிக்கலும் இருக்கு. சரியா, நம்ம யூஸ் பண்ற மில்க் பவுடர். ஸோ இந்த மில்க் பவுடருக்கு உண்மையிலேயே இந்த மாடு அதிகமா பால் கறக்கணும், பிசினஸ் பர்பஸ் தானே எல்லாமே. ஸோ இந்த மாட்டுல இருந்து அதிகமா பால் வரணும்னு சொல்றதால அவங்க என்ன செய்வாங்க, ஒரு நாளைக்கு 100 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு 200 லிட்டர் கறக்கக்கூடிய என்ன செய்வாங்க, கெமிக்கல்ஸை ஏட் பண்ணி விடுவாங்க. அப்ப அது என்ன நடக்கும், அது அப்படியே இவ்வளவு நோய்க்கும் கொண்டு வரும். ஸோ உண்மையை சொல்ல போனா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணேன். இன்னொன்று இதையும் நீங்க யூடியூப்லயே சர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க நான் உங்களுக்கு ஷேர் பண்ண வெயிட் பண்ணி. ஸோ இந்த வீடியோ யூடியூப்ல இருக்குது, நீங்க சர்ச் பண்ணி பாருங்க. சமுதித டாக் வித் சமுதின்னு சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஸோ இதுல 2 வீடியோ இருக்குது, அதுல ஒன்று நான் உங்களுக்கு இப்போக்காக ஷேர் பண்றேன். ஸோ இவர் யாருன்னு சொன்னா ஸ்ரீலங்கால இருக்கிற ஃபேமஸான டாக்டர். ஸோ இந்த டாக்டர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நார்மலி நம்ம குடிக்கிறோமே இந்த மில்க் பவுடர், இந்த மில்க் பவுடரும் மில்க் பாலும் சரியா ஐஸ் போதையும் ஈக்குவல்னு சொல்லி சொல்றாரு. ஓகே, அதாவது ஐஸ் என்ன செய்யும் சொன்னா ஒரே அடியா மனுஷனை இறக்க வச்சிடும். ஆனா இந்த மில்க் ஒரு நாளுமே ஒரே அடியா இல்லை, ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இறக்க வைக்கும் மனுஷன். அதே மாதிரி எப்படி சொல்றது, இதுக்கு எடிக்ஷன் ஆகிடுவாங்க. நிறைய பேர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு டீ குடிக்காடி தலை வலிக்கும், எனக்கு காலையில டீ குடிக்கணும், ஈவினிங், அப்படி எடிக்ஷன் ஆகும். உண்மையில ஒரு சாப்பாடுன்னு சொல்றது எதையுமே எடிக்ட் பண்ணாது. இது உண்மையிலேயே சாப்பாடு இல்லை, இதுல ஃபுல்லாவே விஷம் தான் இருக்குதுன்னு சொல்லி நான் சொல்லல, இவர் தான் சொல்றாரு. நீங்க பார்க்கலாம், உங்களுக்கு இந்த இருக்குது. இது WHO-ஆல காட்டின ரிப்போர்ட் ஒன்று. இது 21 நோய் இருக்குது நம்ம யூஸ் பண்ற மில்க் பவுடர்ல. சரியா, சோ அடுத்தது உங்களுக்கு இன்னும் நான் டீட்டெயிலா காட்டுறேன்னு பாருங்க. இதுல ஆடியோ மியூட் பண்ணிக்கிறேன், இது சிங்களத்தால இருக்கிறது நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணேன். இந்த வீடியோஸ் தேவைன்னு சொன்னா நீங்க ரிக்வஸ்ட் பண்ணுங்க, நான் குரூப்ல உங்களுக்கு ஷேர் பண்றோம். ஓகே, சோ இப்பதான் இது ஸ்டார்ட் ஆகுது ஃபுல்லாவே. இவர் ஒரு ரிப்போர்ட் ஒன்று காட்டுறாரு, நீங்க பார்க்கலாம். அந்த ரிப்போர்ட் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த இருக்குது. இந்த ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா, இது நார்மலி நியூசிலாந்து. இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, பிராண்ட் நேம், இது எந்த மில்க் பவுடர்னு சொன்னா காமன் நேம். நார்மலி நிறைய மில்க் பவுடர்ஸ் இருக்குது. சோ இவர் என்ன செய்யறது, பிராண்ட் நேமோட உங்களுக்கு காட்டுறாரு. இதுலயும் ஃபேமிலியாவும் சொல்றாரு. 2018 நியூசிலாந்து கன்சியூமர் டேட்டா தான் இது. சரியா, அப்ப அவங்க சொல்றாங்க என்னன்னு சொன்னா, இந்த இருக்குது, வெயிட், ஸ்கிரீன் விளங்குனா எஸ்ன்னு போடுங்க. நான் உங்களுக்கு ஸ்கிரீனை ஷேர் பண்ணேன், பட் நான் உங்களுக்கு பவுஸ் பண்ணி வச்சிருந்தேன். மேபி உங்களுக்கு விளங்கிருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதை நீங்க என்ன செய்யலாம், யூடியூப்ல இதை சர்ச் பண்ணி பார்க்கலாம். இதுல நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு இருக்குது. சமுதித்த டாக் வித் ட்ரூ வித் சமுதித்தன்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இவர் யாருன்னு சொன்னா பேசுறவர் ஸ்ரீலங்கால ஒரு ஃபேமஸான ஒரு டாக்டர் தான் இதை பேசுறாரு. ஸோ இதுல ஆல்ரெடி நான் உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லா பிளே பண்ண போனா பெரிய டைம் பிடிக்கும். ஸோ நார்மலி இவங்க காட்டுற ரிப்போர்ட்டை நீங்க பார்க்கலாம். சரியா, இதுல அவங்க சொல்றாங்க, இந்த லைட் ப்ளூல இருக்கிறது ப்ரொடக்ஷன் மீன் அங்க உற்பத்தி ஆகிறது. இது கன்செப்ஷன், அதாவது அவங்க யூஸ் பண்றது தான் இந்த டார்க் ப்ளூல இருக்கிறது. சரியா, சோ இதுல என்ன இருக்குது, லைட் ப்ளூல இருக்குது பாருங்க. ஓகே, திரவப்பால். ஓகே, அங்க உற்பத்தி ஆகிற திரவப்பால் கவுண்டிங் 2,21,50,000 திரவப்பால் என்ன செய்யறாங்க, நியூசிலாந்துல உற்பத்தி செய்யறாங்க. சரியா, அதே மாதிரி அந்த நாட்டுல கன்சியூம் பண்றாங்க, அதுல யூஸ் பண்றாங்க எவ்வளவுன்னு சொன்னா 2,19,40,000 அவங்களே யூஸ் பண்ணிடுறாங்க. அப்ப வெறுமனே 10% தான் பேலன்ஸ் ஆகுது, 90% அவங்க என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, அப்ப அங்க உற்பத்தி ஆகிற மில்க் பவுடர் கணக்கு பாருங்க. ஓகே, மில்க் பவுடர் கணக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 14,20,000 மில்க் பவுடர்ஸ் அங்க உற்பத்தி செய்யறாங்க. அதுல வெறுமனே 24,000 மட்டும் தான் அந்த நாட்டுல யூஸ் பண்றாங்க. ஆனா அந்த நாட்டுல அதை யூஸ் பண்றது என்னதுக்காக, அங்க உள்ள மிருகங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் என்ன செய்யறாங்க, அதையும் யூஸ் பண்ணி கொள்றாங்க. பேலன்ஸ் எல்லாம் எங்க வருதுன்னு சொன்னா நம்மள மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி நாடுகளுக்கு தான் அனுப்பி வைக்கிறாங்க. சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்மலி யார் இப்படி இருக்கிறாங்க. ஓகே, சோ இதுல நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல நீங்க வீடியோ டீட்டெயிலா பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம விளங்கும். சோ மீட்டிங் பெருசா போறது நான் பெருசா உங்களுக்கு காட்டல. சோ நம்ம டைரக்டா நம்ம மீட்டிங் திரும்பவும் போவோம். சோ என்ன நடக்குதுன்னு சொன்னா, பாராளுமன்றத்திலயும் இந்த பிரச்சனையில பேசுறாங்க, கதைக்கிறாங்க, பட் சொல்யூஷன் எதுவும் வரல. ஆனா நம்மளுக்கு உண்மையிலே வர கேள்வி என்ன, இதுக்கு SLS சான்றிதழ் இருக்குதானே, அதே மாதிரி ISO அப்படி நிறைய சான்றிதழ் இருக்குதானேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் நம்மளுக்கு வரும். ஸோ அது எல்லாத்துக்குமே பதில் என்ன இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும், அதை ஃபுல்லா நீங்க பாருங்க.
ஸோ 100% நம்ம குடிக்கிற ஒரு மில்க் பவுடர்ல உள்ள நோய்கள் தான் அவளும். சரியா? சோ இது அடுத்த டிசீஸ். ஓகே, இந்த நோய்களை நீங்க பாருங்க என்னென்ன நோய்னு சொல்லிட்டு, சக்கரை நோய், உடல் பருமன், பல் சிதைவு, அதே மாதிரி கொழுப்பு. சோ இந்த மாதிரி நோய்களும் என்ன நடக்குது இருக்குது. சோ இது எதுல வருதுன்னு சொன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் மூலமா, சுக்ரோஸ், பிரக்டோஸ், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் மூலமா இந்த நோய் வருது. சோ இது எதுல இருக்குன்னு சொன்னா இந்த கெமிக்கல்ஸ் எல்லாமே சுகர், நம்ம யூஸ் பண்ற சுகர்ல இருக்கிற நோய்கள் தான் இது. சரியா? சோ நீங்களும் உண்மையிலேயே சுகரை குறைச்சிங்கன்னு சொன்னா ஒரு மாசத்துல நீங்களும் என்ன ஹீரோயின் மாதிரி ஆக சான்சஸ் நிறையவே இருக்கு. சரியா? சோ அடுத்தது உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம் நரம்பியல் கோளாறுகள், அதே மாதிரி தோல்ல ரேஷ் வர்றது, அதே மாதிரி காயங்கள் வந்தா லேட் ஆகுறது, குணமாகிறதுக்கு, அதே மாதிரி மாதவிடாய் முறைகேடு, இது எல்லாமே வர்றது எதுன்னு சொன்னா இந்த மாதிரி கெமிக்கல்ஸ். இந்த கெமிக்கல்ஸ் எங்க இருக்குதுன்னு சொன்னா இந்த இருக்குது வைட்னிங் கிரீம்ஸ். ஓகே, இது நிறைய ரீசன்ஸா நிறைய பார்த்துருப்பீங்க. கௌரி, ஃப்ரெஷ் அண்ட் வைட்டமின் நிறைய கிரீம்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேர் அந்த முகத்தை வெள்ளையாக்கி கொள்றதுக்காக பூசி இந்த மாதிரி நோய்களை தேடிக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ்லயும் ஒவ்வொரு கெமிக்கல்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கெமிக்கல்ஸ்லயும் நம்மளுக்கு எவ்வளவு நோய்கள் வருதுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை பத்தி பேசுறேன்னு சொன்னா இன்னமும் நான் பேசிட்டு போகலாம், ஆனா நம்மளுக்கு டைம் கொஞ்சமா இருக்குன்னு சொல்லி நான் இந்த ஷோர்ட்டா இதோடய முடிச்சு கொள்றேன். சரியா? சோ இவ்வளவு நோய்களையும் நம்ம பாவிக்கிற இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்ல நம்ம அனுபவிச்சுட்டு தான் இருக்கிறோம் இன்னும். சோ நம்ம போவோம் டைரக்டா அபெக்ஸராக்கு. அபெக்ஸரால உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ் தராங்கன்னு சொல்லி மோர் தென் 50க்கு மேல ப்ராடக்ட்ஸ் இருக்குது அபெக்ஸரால. ஹெல்த் கேர், ஹோம் கேர், பியூட்டி கேர்னு சொல்லிட்டு. சோ இதுல நம்மள சாம்பிளா 2-3 ப்ராடக்ட்ஸ் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அதுல ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இம்யூனிட்டி. ஓகே, இம்யூனிட்டி சொல்றது என்ன சிங்களத்தால தமிழ்ல தேத்தாங்கொட்டன்னு சொல்லுவாங்க, கிளியரிங் நட்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இதை யாரும் கண்டிருக்க மாட்டீங்க தெரிஞ்சு, சிலவங்க தெரிஞ்சிருக்கும், மோஸ்ட்லி கேள்விப்பட்டவங்க இருப்பீங்க. உங்க ஊர்ல யாராச்சும் பழைய ஆட்கள் இருந்தா அவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். சோ உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், கல்ஃப் கண்ட்ரீஸ்ல, சவுதி அரேபியா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல அவங்களோட நாட்டோட வளம் என்ன, இந்த ஆயில். ஓகே, என்ன வளம் அங்க நிறைய இருக்கு. அதே மாதிரி ஆப்பிரிக்கா கண்டத்துல கோல்டு இருக்கு. அதே மாதிரி ஸ்ரீலங்கால இந்த தேத்தாங்கொட்டை இருக்குது. பிகாஸ் உலக நாட்டிலேயே வெறும் 33 கண்ட்ரில மட்டும்தான் இது உற்பத்தி ஆகுது. இப்பயும் அனுராதபுரம், அதே மாதிரி மொனராகல், அந்த மாதிரி காட்டு சைட்ல இது உற்பத்தி ஆகி கொண்டுதான் இருக்குது. அந்த மாதிரி காடுகள்ல தான் இருக்குது ஸ்பெஷலி. அது மாதிரி குருநாகல்ல 30 ஏக்கர் ஃபார்ம் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. சரியா? சோ இது எப்படி இது உருவாகுதுன்னு சொன்னா ஹிஸ்டரி, நம்மளோட சேக்ஷன குணவர்த்தன் அவரும் அவரோட ஃப்ரெண்ட் ஒரு ஆளும் அவங்களோட கேம்பஸ்ல ஃபைனல் இயர் ப்ராஜெக்டுக்காக யோசிக்கிறாங்க. அவர் டாக்டர் மத்தவர், அவர் ஃப்ரெண்ட் ஒரு ஆள். அப்ப ஃபைனல் இயர் ப்ராஜெக்டுக்காக யோசிச்சுதான் இந்த இங்கினிய அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இந்த இங்கினியை வச்சு கடல் நீர் எப்படி சுத்தப்படுத்துறது, அதே மாதிரி மனுஷன்ட ரத்தத்தை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு சொல்ற ஒரு கான்செப்ட்ல தான் என்ன செய்யறாங்க, இதை கண்டுபிடிச்சு இது மூலமா ஒரு டீ ஒன்று உருவாக்குறாங்க. சோ இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அடுத்ததுக்கு நட் கிராஸ் டயட் சப்ளிமெண்ட் இருக்குது. அதே மாதிரி பம்கின் சீட்ஸ் சப்ளிமெண்ட் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இருக்குது விதானியா டயட்ரி சப்ளிமெண்ட். ஸோ இது எல்லாமே சப்ளிமெண்ட்ஸ் சொன்னா என்ன, நம்மளோட உடம்புக்கு கட்டாயமா சாப்பாடு மூலமா தேவையான விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கு தானே, உடம்புக்கு கிடைக்காது சாப்பாடு மூலமா, நம்ம இப்ப சாப்பிடுற சாப்பாடு மூலமா. ஸோ அதை இவங்க சப்ளிமெண்ட் மூலமா நம்மளுக்கு தராம. இது எக்ஸாம்பிள் சொல்ல போனா சாதாரணமா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், நம்ம ஹாஸ்பிட்டல்ல சுகம் இல்லாம இருந்தா நம்மளுக்கு சேலாய் நிறுத்துவாங்க. ரீசன் நம்ம உடம்புக்கு அது தேவை, உடம்புக்கு தேவையான சப்ளிமெண்ட்ஸ் அது மூலமா தராங்க. இளநீ குடிக்கிற. ஸோ சேம் இதுலயும் அதுதான் தராங்க. நார்மலி நம்ம உடம்புக்கு தேவையான போசாக்குகள் இந்த சப்ளிமெண்ட் மூலமா தராங்க. சரியா? சோ இது ஹெல்த் கேர் கூட நம்ம பார்க்கலாம். இதுல இன்னும் டீடைலா இருக்குது, உங்களுக்கு சொல்லி தருவோம் நாங்க. சோ அடுத்தது பியூட்டி கேர் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பியூட்டி கேர்னு சொன்னா உண்மையிலேயே அதுல ஸ்பிருலினா ஃபேஸ் பேக் இருக்குது, ஒரு கடல் பாசி அது ஒரு, அதே மாதிரி லிக்கோரியஸ் பாடி லோஷன்ஸ், அதே மாதிரி ஒன்தெரா சோப்னு சொல்லி. இது உண்மையில உங்களை வெள்ளையாக்காது. இந்த வெள்ளைன்னு சொல்றது வேற, அழகுன்னு சொல்றது வேற. இது உங்களுக்கு க்ளோ ஆகும், உங்களை அழகாக்கும், அவ்வளவுதான். வெள்ளையாக்குன்னு சொல்லி ப்ரொமிஸ் பண்ண மாட்டாங்க. சோ இது எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி செஞ்ச விஷயங்கள். சோ அடுத்தது உங்களுக்கு பார்க்கலாம் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். இதுல ஹேண்ட் வாஷ் இருக்குது, அதே மாதிரி ரிஷ் ஆயிலை பத்தி கட்டாயம் சொல்லணும். கிட்டத்தட்ட ஒரு 33 வகையான நோய்க்கு இதுல மருந்து இருக்குது. சரியா? பிகாஸ் இது கனோடர்மான்னு சொல்ற ஒரு காளானை பயன்படுத்தி செஞ்சிருக்கிறாங்க. சோ அடுத்தது சீவக்கா ஷெம்போ அண்ட் சீவக்கா கண்டிஷனர். சோ இந்த மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இவங்க கம்பெனில இருக்குது. சோ இந்த மாதிரி நிறையவே இருக்குது. உங்களுக்கு எஃபெக்ஸரா கம்பெனி வெப்சைட்டுக்குள்ள போனா பாத்துக்கொள்ளலாம். சரியா? சோ டீடைலா அடுத்தது பார்ப்போம். இதுல இன்கிரீடியன்ஸ். ஓகே, தேத்தாங்கொட்டை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, இங்கினி டீ செய்யறாங்க. அப்போ நார்மலி நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் காட்டினேன்னா சில நோய்கள் காட்டினேன். அந்த நோய்கள் எந்த கெமிக்கலால வருதுன்னு காட்டினேன், எந்த இன்கிரீடியன்ஸ் கெமிக்கல் அது எந்த ப்ராடக்ட்ல இருக்குன்னு காட்டினேன். ஸோ நார்மலி ஒரு ப்ராடக்ட இன்கிரீடியன்ஸை வச்சு நம்மளுக்கு விளங்குமே அதுல உடம்புக்கு எவ்வளவு கெட்டது இருக்குன்னு சொல்லி. ஸோ சேம் இதையும் நீங்க பார்க்கலாம், என்ன இந்த தேத்தாங்கொட்டையால உடம்புக்கு எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லி நீங்க பார்த்துக்கொள்ளலாம். சாம்பிள் அவங்களுக்கு காட்டுன்னு பாருங்க. கல்லீரல் இருக்கிற நச்சை நீக்கும். ஓகே, உங்களோட லிவரை அழகா மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி உங்களுக்கு சமிபாடு பிரச்சனை இருக்குமா இருந்தா அதுக்கு ஹெல்ப் பண்ணும். உங்களோட பார்வையை மேம்படுத்தும். அதே மாதிரி உங்களோட கொழுப்பு குறைக்கும். அதே மாதிரி உங்களோட கொலஸ்ட்ரால், வெயிட் லாஸ், நார்மலி உங்களோட இம்யூனிட்டி, உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணும். யூரின் இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தா அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தா அதுக்கும் ஹெல்ப் பண்ணும். சோ அடுத்தது உங்களுக்கு பார்க்கலாம் கனோடர்மா காளான். கனோடர்மா காளான்னு சொல்றது மோஸ்ட்லி இது நிறைய பேர் கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்க ஊர்லயும் இருக்குது இது.
ஸோ இதுல உள்ள மருத்துவ குணங்கள் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். இதுலயும் நோய் எதிர்ப்பு சக்தி உங்களோட அதிகரிக்கும். அதே மாதிரி உங்களோட தலைமுடி வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும், உங்களோட இதய ஆரோக்கியத்துக்கு ஹெல்ப் பண்ணும், அதே மாதிரி உங்களோட மூளை தெளிவை ஏற்படுத்தும், அதே மாதிரி ரத்த சர்க்கரைய அளவை கட்டுப்படும், உங்களோட பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், புற்றுநோய் எதிர்ப்பா இது பயன்படும். சரியா? ஸோ இது நான் உங்களுக்கு குயிக்கா செஞ்சுட்டு போறேன். ரீசன் இதெல்லாம் உங்களுக்கு டீட்டெயிலா நாங்க சொல்லுவோம். அதனாலதான் பம்கின் சீட், பூசணி விதை, ஓகே, வட்டக்காடு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல மெக்னீசியம் அதிகமா இருக்கு. மெக்னீசியம் என்னதுக்கு ஹெல்ப் ஆகும்? நம்மளோட எலும்பு வளர்றதுக்கு ஹெல்ப் ஆகும், எலும்பு ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் சொல்றது என்னன்னு சொன்னா ஃப்ரீ ரெடிக்கல்ஸை எதிர்த்து பயன்படுத்தும். ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் சொன்னா என்ன? நம்ம உடம்புல இருக்கிற ஒரு நிலையற்ற ஒரு மூலக்கூறு, இது இயற்கையாக உருவாகும், நம்மளும் உருவாக்கும். நம்ம ட்ரிங்க்ஸ் பண்றது மூலமா, ஆல்கஹால் மூலமா ஃப்ரீ ரெடிக்கல்ஸ் உருவாகும். இது என்ன செய்யும்? நம்மளோட செல்களை டிஎன்ஏக்கள் அழிச்சு நம்மளுக்கு பாதிப்பு தரும். ஓகே, சோ இது அதுல இருந்து நம்மளை பாதுகாக்கும். அதே மாதிரி இதே ஆரோக்கியம், உங்களோட தரமான தூக்கத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி உங்களோட சருமத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஹெல்ப் ஆகும். உடல் எடையை பராமரிக்கும். உங்களுக்கு தெரியும் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வெயிட் இருக்கும். சிலவங்க கட்டையா இருப்பாங்க, கொழுத்திருப்பாங்க, சிலவங்க உயரமா இருப்பாங்க, மெலிஞ்சிருப்பாங்க. சோ அவங்களோட அவங்களோட வெயிட்டை ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி வீக்கம், உங்களுக்கு ஏதாச்சும் வீக்கங்கள் இருந்தால் அதை குணப்படுத்தும். அதே மாதிரி இதுலயும் இம்யூனிட்டி பவர், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. சரியா? சோ அதே மாதிரி ஸ்பிருலினா நான் ஆல்ரெடி சொன்னேன். சோ இதுலயும் இருக்குது, நான் போட்டிக்கிறேன்னு பார்க்கலாம். உங்களோட தசையை பலப்படுத்தும். இதுல நிறைய இருக்குது. நான் சாம்பிள் உங்களுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் மட்டும் சொல்லிட்டு போறேன். உங்களோட தசை பலத்தை மேம்படுத்தும். அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். சோ அடுத்தது நீங்க பார்க்கலாமே என்ன, இளங்கருவாப்பட்டை. ஓகே, சோ இதுலயும் நிறைய பாக்டீரியா எதிர்ப்பு, அதே மாதிரி எடையை குறைக்கிறதுக்கு, மாதவிடாய் வலியை குறைக்கிறதுக்கு, இதுல ஹெல்த் பெனிஃபிட்ஸ், மனுஷனுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் மூலமா கிடைக்கிற நன்மைகள் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். சரியா? இந்த இன்கிரீடியன்ஸ் மூலமா. ஓகே, பூண்டு இது என்ன செய்யும்? உங்களோட எலும்பு ஆரோக்கியமா பயன்படுத்தும், உடல் சக்தியை அதிகரிக்கும். சரியா? அதே மாதிரி வல்லாறு. ஓகே, நிறைய பேர் இந்த ஹாஸ்பிட்டல்ல சுகம் இல்லாம இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க கீரை சாப்பிட சொல்லி. ஓகே, அதுல என்ன இருக்கு? இது பெனிஃபிட்ஸ், உங்களோட புண்ணை ஈஸியா குணப்படுத்தும் இது. சரியா? அதே மாதிரி தோல்ல உறுதித்தன்மையை மேம்படுத்தும், ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இந்த கீரையில இருக்குது. அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி கோரக்காய் பழம். ஓகே, இதோட வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி பசியை குறைக்கிறதுக்கு, செரட்டோனின் அளவு அதிகரிக்கும். செரட்டோனின் சொல்றது நம்மளோட மூளையில இருக்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன். ஓகே, டோபமின் மாதிரி ஒரு ஹாப்பி ஹார்மோன் தான் அது செரட்டோனின் சொல்றது. ஓகே, சோ அது அதிகரிச்சு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. சரியா? உங்களோட அந்த ஹார்மோன் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதே மாதிரி பிளாக் சீட்ஸ், அதாவது கருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. சோ இதுல உள்ளது என்ன? ப்ரொமோட் ஹேர் க்ரோத், உங்களோட ஹேர் க்ரோத், தலைமுடி வளர்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல் ஆகும். அதே மாதிரி அலர்ஜிஸ் ஏதாச்சும் இருந்தா அதுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ணும். லிகோரியஸ்ன்னு சொல்றது. ஓகே, உங்களோட தொண்டை பிரச்சனை ஏதாச்சும் இருந்தா, உங்களுக்கு அல்சர் பிரச்சனை ஏதாச்சும் இருந்துன்னு சொன்னா, உங்களோட ஹார்மோனை பேலன்ஸ் பண்றதுக்கு இது யூஸ் ஆகும். சரியா? சோ அதே மாதிரி என்ன, நட்கிராஸ். ஓகே, நட்கிராஸ்ன்னு சொல்றது ஒரு கோரை புல் வகை. இது எங்க ஊர்ல எல்லாம் நிறையவே இருக்குது, கிரவுண்ட்ல எல்லாமே நிறைய இருக்கும். சோ இது என்ன செய்யும்? உங்களோட என்சைட்டியை குறைக்கும். என்சைட்டின்னு சொன்னேன், அது ஒரு நோய் ஒன்று மாதிரி, சைக்காலஜிக்கல் மீறி ஒரு பயம். ஓகே, ஒரு பயம் ஒன்று, அதை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி நிறைய இருக்குது. நான் மெயினான விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். மாதிரி முருங்கை. ஓகே, இதை பத்தி சொல்லவே தெரியல, எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இது என்ன? ஃப்ரீ ரெடிக்கல்ஸை எதிர்த்து ஃபைட் பண்ணும். ஃப்ரீ ரெடிக்கல்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லி தந்துட்டு ஆல்ரெடி. அதே மாதிரி உங்களோட லிவர் ஃபங்க்ஷனுக்கு இது சப்போர்ட் பண்ணும். சரியா? சோ இது எல்லாமே என்ன? இன்கிரீடியன்ஸ். இந்த இன்கிரீடியன்ஸ், இந்த மாதிரி நிறைய இன்கிரீடியன்ஸ் பயன்படுத்தி தான் என்ன செய்யறாங்க? அபெக்ஸர் அளவுல அவ்வளவு ப்ராடக்ட்ஸையும் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் புது இன்கிரீடியன்ஸா? நம்மளுக்கு தெரியாத விஷயமா? இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளோட ஆச்சா அப்பா, நம்மளோட தாத்தா பாட்டி எல்லாருமே இதை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இப்ப அது இல்லை. அதுக்கு ரீசன் என்ன? ட்ரெண்ட் மாறிட்டு நம்ம இப்ப வேற ட்ரெண்ட்ஸ்ல இருக்கிறோம். லைஃப் க்ரோ ஆகுது. அப்ப உண்மையில இந்த க்ரோத்மனோட சேர்த்து நிறைய நல்ல விஷயமும் வந்திருக்குது, நிறைய பேட் விஷயமும் வந்திருக்கு. சோ அதுதான் அபெக்ஸரா எடுத்த விஷயம். எல்லாருக்குமே இது போய் சேரணும். அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ், ஆரோக்கியமா இருந்த ப்ராடக்ட்ஸ் இப்ப நம்ம யூஸ் பண்ணல. அப்ப அது எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்ற ஒரு கான்செப்ட்ல மட்டுமே தான் என்ன செய்யறாங்க? இதை உருவாக்குறாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எப்படி அபெக்ஸரா ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லதான் நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். இது கிளியரா? இது கிளியர்னு சொன்னா ஜஸ்ட் எஸ்ன்னு போடுங்க, கிளியர் இல்லாட்டி என் நோன்னு போடுங்க. ஐ கேன் ரிப்பீட் அகைன். ஓகே, சோ குயிக்கா டெக்ஸ்ட் பண்ணுங்க. நம்மளுக்கு அடுத்த 2 விஷயம் தான் இருக்குது. we can do it quickly. ஓகே, குயிக். எஸ் தேங்க்யூ. சோ இதை பத்தி உங்களுக்கு டீடைலான எக்ஸ்பிளனேஷன் கிடைக்கும். இது ஜஸ்ட் ஒரு பிரீஃப். இன்னைக்கு ஒரு நாள்ல உங்களுக்கு எல்லாத்தையும் என்னால சொல்லி தரையிலாது. இந்த 1.5 hourக்குள்ள உங்களுக்கு தேவையான பேசிக் நாலேஜ் நான் உங்களுக்கு தந்துடுவேன். டீடைலா உங்களுக்கு அடுத்த கைட்னஸ் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ரிப்ளை. சோ அடுத்தது என்ன? பூஸ்ட் எக்கனாமிக், ஸ்ரீலங்கா எக்கனாமிக், அதாவது நாட்டோட பொருளாதாரத்துக்கு எபெக்ஸரா எப்படி சப்போர்ட் பண்ணுது, அதுதான் நம்ம ரெண்டாவது பார்க்க போறோம். ஓகே, அப்ப அதுக்கும் ஒரு வீடியோ இருக்குது, நான் உங்களுக்கு ப்ளே பண்றேன், நீங்க பார்க்கலாம். வெயிட். ஸோ அதுக்கும் நீங்க வேற எங்கேயும் போக தேவையில்லை, யூடியூப்லயே உங்களுக்கு என்ன செய்யலாம், பார்த்துக்கலாம். அதையும் நான் உங்களுக்காக சேவ் பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்க பாருங்க. நம்ம எப்படி இருந்தோம்னு சொல்லி தெரியத்தானே வேணும். ஓகே, நான் வீடியோ ஆடியோ மியூட் பண்ணி வைக்கிறேன். ரீசன் நான் பேசுறது உங்களுக்கு கேட்கணும்னு சொல்றதுக்காக.
பிகாஸ் 2022க்கு பிறகு பிறந்த யாருமே வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னு தெரிஞ்சு, அதுக்கு முன்னுக்கு பிறந்தவங்க தான் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் நம்ம நாட்டு 2022 எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது ஒரு ஜஸ்ட் ஷார்ட் பிலிமா இவங்க எடுத்திருக்கிறாங்க. ஜாப்ஸ் தேடுற ஒரு பர்சன். ஓகே, இவங்க சாதாரணமா டிகிரி முடிச்ச ஒரு கிராஜுவேட் பர்சன். இவங்களுக்கு ஸ்ரீலங்கால என்ன நடக்குதுன்னு சொல்லி தான் இவங்க ஒரு வீடியோ மாதிரி ஷார்ட் பிலிம் மாதிரி செஞ்சு போட்டிருக்கிறாங்க. சாதாரணமா நீங்க இதை பார்த்தா உங்களுக்கு விளங்கும். கடைக்கு போயிட்டு ஒரு பர்ச்சேசிங் பண்றேன்னு சொன்னா ஸ்ரீலங்கால 25,000 தேவை. ஒன்னாவது விஷயம். ரெண்டாவது இந்த இருக்குது வெயிட். ஓகே சரியா, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன் விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது ஒரு ஷார்ட் பிலிம் மாதிரி எடுத்திருக்கிறாங்க ஸ்ரீலங்காவோட ரியல் சிச்சுவேஷனுக்கு. வெயிட். ஓகே, ஸ்கிரீன் எல்லாருக்கும் விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே குட். ஸோ இதை பார்க்கலாம். இது ஸ்ரீலங்கால இவங்க ஒரு ஜாப் தேடுற பர்சன். சரியா, கிராஜுவேட். சரியா, ஐ திங்க் என் இன்டர்நெட் கனெக்ஷன் கொஞ்சம் அன்ஸ்டேபிள். பேசுற கிளியரா கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு பார்க்கலாம். 2022 நம்ம நாடு எப்படி இருந்துச்சு. கேஸுக்கு போலின்ல இருந்தாங்க, பாஸ்போர்ட் ஆஃபீஸ்ல போலின் இருந்தாங்க, எல்லா இடத்துலயும் போலின் இருந்தாங்க. இது நீங்க யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. சாப்பிட போனோம்னு சொன்னாலும் அங்கேயும் என்ன சாப்பாடு பிரைசஸையும் பாருங்க எவ்வளவு ஹை லெவல்னு சொல்லி. கிட்டத்தட்ட ஒரு 400 ரூபா வருது ஒரு சின்ன ஒரு சாப்பாடு மட்டும் நம்ம சாப்பிடணும்னு சொன்னா. அது மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன். ஓகே, சாதாரணமா பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் ஒரு பஸ்ல போறோம்னு சொன்னாலும் 6,000 மாதிரி மந்த்லுக்கு தேவைப்படுது டிரான்ஸ்போர்டேஷனுக்கு. ஓகே, அடுத்தது ரெண்ட் பாத்தீங்கன்னா 10,000 மாதிரி, வேற கரண்ட் பில், வாட்டர் பில்ஸ் அதுக்கு 6,500. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் என்ன நடந்து கொண்டு இருக்குது. ஒவ்வொரு சேலரி எக்ஸ்பெக்டேஷனும் 60,000-70,000 மேல பெய்து கொண்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு வேலை 2 வேலை செஞ்சு சரி வராது, நிறைய பார்ட் டைம் ஜாப் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த வீடியோஸ்ல சொல்றது. இது சிங்களத்துல நான் உங்களுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு பார்த்து கொண்டு இருக்கலாம். இது அது ஒரு நடந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஓகே 2023 ஓவராலா 4.3% இன்க்ரீஸ் ஆனிச்சு. அதே மாதிரி அதுல நீங்க பார்க்கலாம் 20 வயசுல இருந்து 24 வயசான இளைஞர்கள் 20% இருந்தாங்க. அதே மாதிரி 29 வயசுல இருந்து 29 வயசானவங்க 16% கிட்ட இருந்தாங்க வேலை இல்லாம. சரியா, சோ இதுல விளைவா என்ன நடந்துச்சு அடுத்தது உங்களுக்கு அதையும் பார்க்கலாம். இதுல விளைவா நிறைய பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நாட்டை விட்டு வெளியில போக ஆரம்பிச்சாங்க. சரியா, ஸ்ரீலங்கால இருந்து நார்மலி இளைஞர்கள் சொல்றது ஒரு நாட்டிலையும் சொத்துக்கள் சொல்லுவாங்களே. சோ 2000 சோதனமா ஒரு 2 மில்லியன் இருக்கு பாருங்க. 2022 கிட்டத்தட்ட 3,11,000 பேர் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நாட்டை விட்டு வேற நாடுகளுக்கு வேலை தேடி போக ஆரம்பிச்சாங்க. சரியா, அதே மாதிரி 2023 கிட்டத்தட்ட 2,98,000 பேர் என்ன செஞ்சாங்க நாட்டை விட்டு வேலை தேடி வெளியில போக ஆரம்பிச்சாங்க. சரியா, சோ இதுகள் நம்ம நாட்டுல நடந்த எக்கனாமிக் இஷ்யூஸ். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும் நம்புறேன், யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. சோ இப்பயும் சொல்லலாது நம்ம ஹை லெவல்ல நல்லா இருக்கிறோம்னு சொல்லிட்டு. இப்பயும் மேபி நம்ம ஒரு பேட் லெவல்ல தான் இருக்கிறோம். ஆனா இருந்ததை விட கொஞ்சம் குட் எனக்கு தெரிஞ்சு பிரச்சனை இல்லை. சோ அப்ப நம்மளோட எஃபெக்ட்ஸரா கம்பெனி எப்படி ஸ்ரீலங்கா எக்கனாமிக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த விஷயம் எப்படி நடந்துன்னு சொல்லி சின்ன ஒரு சமரி ஒன்று அவங்களுக்கு தரேன். நம்ம நாடு என்ன நடந்துச்சுன்னு சொன்னா நார்மலி கடன்ல மூழ்கிடுச்சு. ஓகே, கடன்ல மூழ்கிடுச்சு சொன்னா என்ன நடந்துச்சு, டாலர்ஸ் தட்டுப்பாடு, நிறைய இடத்துல கடன் வாங்கினாங்க, நிறைய விஷயம் செஞ்சாங்க, எதுவுமே சக்சஸ் ஆகல. அப்ப கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு டாலர்ஸ் இல்லை. அதே மாதிரி அத்தியாவசிய பொருட்களை இம்போர்ட் பண்றதுக்கு டாலர்ஸ் இல்லை. ஓகே, சாதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னா நம்ம நாட்டுல மேஜர் டாலர்ஸ் வாரது என்ன, ஒன்று டூரிசம் மூலமா வரும், அடுத்தது எக்ரிகல்ச்சர்ஸ் மூலமா வரும். சரியா, அப்ப இவங்கள்ட்ட டாலர்ஸ் இல்லாததால எக்ரிகல்ச்சருக்கு தேவையான எதையுமே இவங்களால இம்போர்ட் பண்ணலாம போனுச்சு. அப்ப எக்ரிகல்ச்சர் அப்படியே அடிபட்டு போனுச்சு. ரெண்டாவது டூரிசம். ஓகே, எந்த டூரிசம் யாருமே வரல. நார்மலி கொரோனா பாம்பிளாஸ்ட் கண்டினியூவா நடந்தது சொல்லி டூரிசம் எஃபெக்ட் ஆனிச்சு. அப்ப அவடத்துலயும் இன்கம் நிறைய லோஸ்ட் ஆனிச்சு. ஓகே, அதே மாதிரி டூரிசம் ஹோட்டல்ஸ் நிறைய க்ளோஸ் பண்ணாங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி நிறைய பேருக்கு வேலை எல்லாம் போனுச்சு, நல்லா ஏர்ன் பண்ணி நல்ல லெவல்ல இருந்தவங்களுக்கு. சரியா, சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ்கள் நடந்துதான் என்ன நடந்துச்சு, ஸ்ரீலங்கா எக்கானமி ஃபுல்லாவே பிளாஸ்ட் ஆனிச்சு. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசினா மேபி அது எக்கனாமிக் கிளாஸா போயிடும். அதனால நம்ம டிரெக்டாவே நம்மளோட கான்செப்டுக்கு போவோம். இது நம்மளோட அபெக்ஸரா எப்படி ஹெல்ப் பண்ணுது, அபெக்ஸரா ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் இல்லாட்டி நம்ம நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு எப்படி நம்ம நாட்டுல எக்கானமியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்ப்போம். பிகாஸ் நம்ம எப்பவுமே சொல்லுவோம் என்ன லோக்கல் பிசினஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி. அதுக்கு ரீசன் இதுகள் தான். அது ஒன்னாவது விஷயம் எக்ஸ்போர்ட் ப்ராடக்ட். கிட்டத்தட்ட 178 நாட்டுக்கு என்ன செய்யுது அபெக்ஸரா இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வேறையா பிளே ஸ்டோர், ஆப் ஸ்டோர் எல்லாத்துலயுமே எபெக்ஸராக ஆப் ஒன்று இருக்குது. அந்த ஆப் மூலமா எந்த நாட்டுல இருந்தும் என்ன செய்யலாம், ஆர்டர்ஸ் பண்ணி எடுத்து போடலாம் ப்ராடக்ட். சரியா, அப்ப எக்ஸ்போர்ட் மூலமா இவங்க ஹெல்ப் பண்றாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணா என்ன நடக்குது, டைரக்டாவே டாலர் சொல்லுக்கு வருது.
ஸோ அடுத்தது பார்க்கலாம் சப்போர்ட் ஃபார் லோக்கல் ஃபார்மர்ஸ். ஓகே, இவங்க எல்லா இவங்களோட ரா மெட்டீரியல்ஸையும் எங்க வாங்குறாங்க? லோக்கல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தா. ஸ்ரீலங்கா தான், வேற எங்கேயுமே இல்ல. இவங்களுக்கு முருங்கை சப்ளை பண்றது அனுராபத்ல ஒரு சின்ன ஒரு ஃபார்மர். ஸ்டார்டிங்ல முருங்கை சப்ளை பண்ணது அனுராபத்ல ஒரு சின்ன ஃபார்மர். ஓகே, ஒரு சின்ன தோட்டத்துல அவர் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஆனா இப்ப அவரோட நிலைமை தோட்டம் பெருசா இருக்குது. அவர் நிறைய பேருக்கு வேலை கொடுத்து முதலாளி, ஒரு பொஸ்ஸா மாறி இருக்கிறார். ஸோ இந்த மாதிரி இது ஒருத்தர் ஹிஸ்டரி மட்டும்தான். இந்த மாதிரி ஸ்ரீலங்கால நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. நிறைய ஃபார்மர்ஸ் லைஃப் மாறி இருக்குது. சரியா? ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா ப்ரொமோட் என்டர்பிரினர்ஷிப். ஓகே, இவங்களோட பிசினஸ் டெக்னிக், பிசினஸ் ட்ரைனிங், லீடர்ஷிப், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் இதுகள் மூலமா சொந்த தொழிலை செய்யறதுக்கு அவங்கள நிறைய பேர் ஊக்குவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு வருமானத்தை மட்டும் நம்பிட்டு இருக்காதீங்கன்னு சொல்றது விஷயத்தை இவங்க நல்லாவே ஊக்குவிக்கிறாங்க. பிகாஸ் ஆல்ரெடி கொரோனா டைம்ல ஒரு இன்கம் மட்டும், ஒரு இன்கம் சோர்ஸை மட்டுமே நம்பிட்டு இருந்த நிறைய பேர் லொஸ்ட் ஆனாங்க. நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அந்த டைம்ல அப்படி இருந்தது சொல்லிட்டு இவங்க என்ன செய்யறாங்க? நிறைய பேருக்கு ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. அடுத்தது நீங்க பார்த்தா விளங்கும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, நிறைய பார்ட் டைம் ஜாப்ஸ், ஃபுல் டைம், நிறைய பேர் இந்த ஃபுல் டைம் செய்யறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், பிரைவேட் ஆஃபீஸர்ஸ், இது ஃபுல் டைம் செய்யற ஸ்டூடெண்ட்ஸ் மார், ஹவுஸ் ஒய்ஃப், நிறைய ஒருத்தர் ரெண்டு பேர் நிறைய பேருக்கு நல்ல ஜாப்ஸை கொடுக்குறாங்க. பிகாஸ் அது எப்படின்னு சொன்னா, நோவல் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யறாங்க. ஓகே, ஒரு கம்பெனி, எல்லா கம்பெனியும் செய்யறது தானே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லி ஒரு தனி கம்பெனியை கொடுத்து செய்யறது. சரி, அந்த கம்பெனிக்கு மட்டும் தான் அவர்ல வேலை கிடைக்கும். அதே மாதிரி டைரக்ட் மார்க்கெட்டிங் சொல்றதும் சேம், ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு மட்டும் கொடுத்து வேலை செய்யுது. பட் இவங்க அதை தாண்டி நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்றது செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அதுக்கு ரீசன் எல்லாருக்குமே வேலை போய் சேரணும்னு சொல்றதுக்கா. சரியா? ஒரு நெட்வொர்க் மூலமா அதை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. சோ அடுத்தது இவங்க என்ன செய்யறாங்க? ரெவென்யூ ஜெனரேஷன். அபெக்ஸரா கம்பெனி ஒரு வருஷ டேர்ன் ஓவர், ஒரு ஆனுவல் டேர்ன் ஓவர் $5 லட்சம் இருந்து $10 லட்சம். அதாவது ஸ்ரீலங்கா காசுபடி 14 கோடியில இருந்து 28 கோடி. அப்ப அவ்வளவுக்கு டேக்ஸ் யாருக்கு கட்டணும்? நம்ம நாட்டுக்கு தான் கட்டணும். அப்ப அந்த டேக்ஸ் எல்லாமே எங்க வருது? நாட்டுக்கு கவர்மெண்ட் கட்டினா எங்க வருது? நம்மளுக்கு தான். நம்மளுக்கு ரோட், அதே மாதிரி அஸ்வேஸ்மெண்ட் சொல்லி வருது, அதே மாதிரி மத்த மானிய கொடுப்பனவு, சமுர்த்தி, பிள்ளைகளுக்கு ஸ்கூல், அப்படி எல்லாத்துலயும் என்ன செய்யறாங்க? கவர்மெண்ட் தாராங்க. சோ இதுதான் அடிக்கடி நம்ம பேசுறது, கதைக்கிறது என்ன, ஸ்ரீலங்கால லோக்கல் பிசினஸ், நம்ம நாட்டு பிசினஸ் நிறைய இருக்குது. அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றதால டெஃபினெட்லி அந்த காசு வெளியில போறது இல்ல, நம்ம நாட்டுக்குள்ள திரும்ப வருது, நம்மளுக்கு தான் அது திரும்ப வருது. விளங்குதா? சோ எவ்ரி டைம் அந்த மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்கணும். ஆஸ் அ ஸ்ரீலங்கா நம்ம நாடுன்னு சொல்ற மைண்ட் செட். பிகாஸ் நம்ம க்ரோ ஆகணும், நம்ம தனியே க்ரோ ஆக இயலாது. நம்ம நாடு க்ரோ ஆகணும். நம்ம நாடு க்ரோ ஆகணும், நம்ம நாட்டில் உள்ள பிசினஸ் க்ரோ ஆகணும். அதுக்கு நம்ம சப்போர்ட் பண்றது மூலமா என்ன செய்யலாம்? க்ரோ பண்ணிக்கொள்ளலாம். சோ இதுதான் சிம்பிள். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம், பட் இப்பவே ரொம்ப டைம் ஆயிட்டா சொல்லி நம்ம அடுத்த செஷன் மூணாவது என்ன, எப்படி ஒரு மனுஷன் ஒரு தனிநபர்ட ஏர்னிங்க்கு, ஒரு தனிநபர்ட வருமானத்துக்கு அபெக்ஸரா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி பார்ப்போம். ஐ திங்க் எல்லாருமே வெயிட் பண்ண செஷன் இதுதான். ஓகே, ஃபைனலுக்கு வந்துட்டோம் கைஸ். ஸோ டோன்ட் வெரி, அழகா ஃபோக்கஸ் பண்ணி கேளுங்க. இவ்வளவு நேரம் நீங்க எப்படி இருந்தீங்கன்னு தெரியல, பட் திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட், இதான் முக்கியமான விஷயம். ஸோ இதுல நீங்க 100% ஃபோக்கஸ் பண்ணி இருங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் எப்படி தனித்தனியா ஏர்ன் பண்றோம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகே, வெயிட் அ மினிட். ஓகே, கேன் ஸ்டார்ட் அகெயின். ஸோ நம்ம ஒர்க் ஷாப்ல லாஸ்ட் அண்ட் ஃபைனலுக்கு வந்திருக்கிறோம். ஒரு தனிநபர்கிட்ட வருமானத்துக்கு அபெக்ஸரா எப்படி ஹெல்ப் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட். ஐ திங்க் நீங்க வெயிட் பண்ணது. இது உங்களோட கேள்வி எல்லாத்துக்குமே பதில் வரும். எப்படி நீங்க அபெக்ஸரா ஜாயின் ஆகுது, எப்படி ஒர்க் பண்றது, இதோட வேலை என்ன, எப்படி இன்கம் வருது, எல்லாமே இது உங்களுக்கு டீட்டெயிலா கிடைக்கும். சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொரு திகரி ஒன்று. சரி, அந்த போட்டோவை பார்த்தா உங்களுக்கு விளங்குன்னு நினைக்கிறேன். சோ இது என்னன்னு சொன்னா, ராபர்ட் கியோசைக்கின்னு சொல்லிட்டு தி பிசினஸ் ஸ்கூல்னு சொல்ற புக். இது உலகத்திலேயே ரொம்ப சேல் ஆகின புக், ரொம்ப லாங்குவேஜ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்ட புக்கும் இதுதான். சரியா? சோ இந்த புக்கே அவ்வளவு ஸ்பெஷல்னு சொன்னா, இதுல ஒரு சொல்ற தியரி ஒன்று இருக்குது. இந்த இருக்குது ESBI சொல்ற தியரி. ஓகே, ஒரு கோட், ஒரு பிரின்சிபல். சரியா? சோ இது என்ன சொல்லுதுன்னு சொன்னா, உலகத்துல எந்த மனுஷன் எந்த வகையில காசு சம்பாதிச்சாலும் இதுக்குள்ளதான் அடங்கும். இந்த நாளை தவிர வேற எந்த வழியிலையும் அவனுக்கு காசு சம்பாதிக்கலாம்னு தான் இது சொல்றாங்க. சரியா? சோ அது 4 என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு பார்த்தா விளங்க, எம்ப்ளாய், the E for employee. ஓகே, சோ இந்த எம்ப்ளாய்னு சொல்லி பார்த்தா நார்மலி கவர்மெண்ட் ஜாப், பிரைவேட் ஜாப், அதே மாதிரி ஒரு ஹோட்டல்ல இல்ல ஒரு ஏதாச்சும் உள்ள வேலை செய்யவங்க எம்ப்ளாய் தெரியும் தானே, அவங்கள இது சொல்றாங்க. சோ இவங்களோட பெனிஃபிட்ஸ் இருக்குது, நல்லது மாதிரி கெட்டது மாதிரி இருக்கு. ஓகே, நல்லது பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பெருசா ரிஸ்க் இல்ல. ஓகே, இந்த கம்பெனில ஒர்க் பண்றாங்க, லோஸ்டான அடுத்த கம்பெனிக்கு மாறுறாங்க. ஓகே, இது அவங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட்.
நெகட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய இருக்குது. ஓகே, ஒன்று அவங்களுக்கு கெரியர் growth ஒன்று இருக்கு, அது லிமிடெட். எப்போ பார்த்தாலும் அதே மாதிரி அப்படிதான் இருக்கணும். அவனோட ஏர்னிங் லெவல், மந்த்லி இன்கம் அதுவும் லிமிடெட். அவனால ஹை லெவலுக்கு ஏர்ன் பண்ணல. அது பெரிய டிசிஷன் எடுக்கலாமான்னு பார்த்தா பெரிய டிசிஷன் எதுவும் எடுக்கல. அதெல்லாம் தாண்டி பெரிய நெகட்டிவ், அவனோட ரிமோட் கண்ட்ரோல் எங்க இருக்கும் இதுல போட்டிருக்க, அவங்களுக்கு பார்த்த விலங்கு போட்டோ அந்த திருகிறது. அவனோட ரிமோட் கண்ட்ரோல் இருக்கும் அவனோட போஸ் கிட்ட, அவங்களுக்கு மேல இருக்கிற வைஃபுக்கோ அம்மாக்கோ யாருக்கு சுகமில்லாட்டியும் அவங்களுக்கு டிரெக்டா நினைச்ச மாதிரி எல்லாம் போயிடாது. போய் போஸ் கிட்ட நிக்கணும், என்ன எனக்கு லீவு தான் போய் நிக்கணும். ஸோ அவனோட கண்ட்ரோல் இன்னொரு இடத்துல இருக்கு. சரியா? சோ நான் கூடாது சொல்லல, பட் இதுதான் இதுல இருக்கிற நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ். ஓகே, 95% ஆனார்கள் அந்த கேட்டகரியில தான் 95% ஆனார்கள் இருக்கிறாங்க. சரியா? சோ அடுத்தது நீங்க பார்க்கலாம், என்ன இவங்க ஒர்க் பண்றாங்க என்னதுக்காகன்னு சொன்னா, இவங்க டைமை கொடுத்து இதை பார்க்கலாம் காசுக்காக. ஓகே, டைமை கொடுக்குறாங்க, காசு கிடைக்குது, அவ்வளவுதான். ஓகே, அவங்க டைம் காசு கிடைக்குது. ஓகே, அடுத்தது நீங்க பார்க்கலாம், என்ன S4 செல்ஃப் எம்ப்ளாய். இவங்க சுயதான் தொழில் செய்யறவங்க. இவங்களுக்கு சொந்தமா சின்ன கடை ஒன்று இருக்கும், இல்லாட்டி என்ன ஒரு 3 வீலர் ஒன்று இருக்கும் சொந்தமா அவங்களுக்கு, இல்லாட்டி என்ன களவெடுக்கிறது செல்ஃப் எம்ப்ளாய். அது மாதிரி காசுக்கு கொலை பண்றது அவங்க சுயதல். இவங்களோட பெனிஃபிட் என்ன, இவங்க தான் அவங்களோட லைஃபுக்கு போஸ். இவங்க யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா பிரச்சனை இருக்குது என்ன, இவங்க ஒரு 6 வீக்ஸுக்கு தான் இருக்குது. 6 வீக்ஸுக்கு மாதிரி கடையை மூடிட்டு போனாங்கன்னா என்ன நடக்கும், ஹாலிடேஸுக்கு அப்படியே பிசினஸ் லாஸ்ட் ஆகும். சரி, அதுல நெகட்டிவ்ஸ் இருக்குது. சோ இதை சொல்லுவாங்க ஆக்டிவ்னு சொல்லி. ஆக்டிவ் இன்கம் செஞ்சா மட்டும், வேலை செஞ்சா மட்டும் இவங்களுக்கு சம்பளம் வரும். ஓகே, வேலை செய்யாடி சம்பளம் வராது. இது விளங்கிட்டா உங்களுக்கு, விளங்கி இருக்குன்னு நம்புறேன். ஓகே, சோ ரெண்டாவது இருக்குது பெசிவ். ஓகே, அடுத்தது அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுல நீங்க பாக்கலாம், என்ன யூசர்னு சொல்றவங்கள ரிமூவ் பண்ணிருங்க, அவங்க ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, அவங்க தேவையில்லை மீட்டிங் இருந்துச்சு. ஓகே, அடுத்தது என்ன பெசிவ் இன்கம். ஓகே, இந்த பெசிவ் இன்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். அதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இருக்கிறாங்க யாரு, பி ஃபார் பிசினஸ். ஓகே, ஆட்கள் இவங்களுக்காக வேலை செய்வாங்க. சரியா? பிசினஸ் நீங்க பாத்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச பிசினஸ் நிறைய இருக்குமே, KFC, பிஸா ஹட், காகியஸ், ஆப்பிகோ, கீல்ஸ், இந்த மாதிரி நிறைய பிசினஸஸ் பாத்துருப்பீங்க. அங்க எங்கேயாச்சும் ஓனர்ஸ் மார் பொஸ் மார் போய் கேஷியர்ல நின்று கண்டிக்கிறீங்களா? இல்ல, யாரோ ஒரு ஆள் வேலை செய்வாங்க சம்பளத்துக்காக, அவ்வளவுதான். அப்ப இந்த பிசினஸ் சொல்றவங்க என்ன, இவங்க வீட்டுல தூங்கிக்கிட்டு ரிலாக்ஸா இருப்பாங்க, அவங்களுக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். தட்ஸ் கால்ட் பிசினஸ். சரியா? சோ இவங்க எப்படின்னு சொன்னா ரிலாக்ஸா இருப்பாங்க, இவங்களுக்காக ஆட்கள் வேலை செஞ்சு கொடுப்பாங்க. அடுத்தது அதுல நீங்க பார்க்கலாம், என்ன ஐன்னு சொன்னா இன்வெஸ்டர்ஸ், காசை வச்சு காசு சம்பாதிக்கிறவங்க. உதாரணத்துக்கு ஒரு கடை ஒரு 5 எடுத்து போடுறாங்க, மாசம் 20,000 வருமானம் ரெண்டுக்கு. ஓகே, 5 கடையும் 1,20,000 மாசம் கிடைக்கும். வேற ஏதாச்சும் தேவை அவங்களுக்கு இல்ல, அவங்க சுத்தி தெரிஞ்சு ஃபண்டா இருப்பாங்க. சரியா? சோ இதுலயும் 5% ஆனார்கள் தான் இருக்கிறாங்க, பிசினஸ்லயும் 5% ஆனார்கள் தான் இருக்கிறாங்க. 95% ஆனார்கள் எங்க கேட்டா ஈலையும் எஸ்லையும், அதாவது எம்ப்ளாயிலையும் செல்ஃப் எம்ப்ளாயில தான் இருக்கிறாங்க, ஆக்டிவ்ல. சரியா? அப்ப இந்த பெசிவ்னு சொல்றதுக்குள்ள போறதுதான் என்ன மோஸ்ட்லி நிறைய பேர் கோலா இருக்கும், ஆனா யாருக்குமே அதுக்கு பெருசா போகலாம இருக்கும். சோ எனக்கு நீங்க போடுங்க இந்த மீட்டிங்ல, ஏ பக்கம் தான் இருக்க விருப்பம்னு சொல்றவங்க ஏன்னு போடுங்க, இல்லாட்டி பெசிவ் போறவங்க PAன்னு சொல்லி போடுங்க, இல்லாட்டி Pன்னு மட்டும் போடுங்க. ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், நீங்க ஏ பக்கம் தான் இருக்க விருப்பம்னு சொன்னா, ஓகே, நீங்க இப்பவே இந்த மீட்டிங் விட்டு போயிடலாம், பிகாஸ் உங்களுக்கு இந்த மீட்டிங் சூட் ஆகாது. ஓகே, இந்த மீட்டிங் உங்களுக்கு செட் ஆகாது, உண்மையிலேயே இந்த மீட்டிங் உங்களுக்கும் சம்பந்தமே இருக்காது. நாங்க பேசுறது கிரேட், நிறைய பேர் பி பக்கம், எஸ் கிரேட். ஆனா யோசிச்சு பாருங்க, நம்மளுக்கு மட்டுமில்லை எல்லாருக்கும் ஆசை என்ன, அந்த சைடுக்கு போறதுதான். ஓகே, ஆனா அங்கே போகல, அதுக்கு ரீசன்ஸ் என்ன உண்டு, நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கேபிட்டல் ஒன்று இருக்காது, காசு இருக்காது, இல்லாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று நம்மளுக்கு இருக்காது. ஓகே, சோ அதை மாதிரி நம்மளுக்கு கைட் பண்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கிறதால மட்டுமே தான் நம்ம என்ன செய்யறோம், இன்னமும் ஏ சைட்ல அப்படியே இருக்கிறதுக்கு மெயின் ரீசன். ஓகே, அப்ப நாங்க உங்களுக்கு இன்னைக்கு இந்த மீட்டிங்ல சொல்லி தரது, ஓகே, எப்படி நீங்க அந்த சைடுக்கு போறேன்னு சொல்லித்தான். ஓகே, அதுதான் அபெக்ஸரோட ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, சோ அதை நம்ம பார்க்கலாம் எப்படி போறேன்னு சொல்லிட்டு. வெயிட், ஸோ இது உங்களுக்கு தெரியுமா, இதை பார்த்துருக்கீங்களா? ஓகே, இதை பத்தி ஏதாச்சும் ஐடியா இருக்குதா? ஃப்ரான்ச்சைசஸ்ன்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்குதா? ஃப்ரான்ச்சைஸ் பிசினஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ட்ரெண்டிங்ல இருக்கிற பிசினஸ் உண்மையிலேயே ஃப்ரான்ச்சைசிங் சொல்றது நல்ல ப்ராஃபிட்டபிளான பிசினஸ். ஓகே, ஃப்ரான்ச்சைசிங் சொல்ற என்னன்னு சொன்னா, நார்மலி இந்த இருக்கு நீங்க பார்க்கலாம், KFCன்னு சொல்லி இருக்குது, அதே மாதிரி மெக்டானல்ட்ஸ், பீஸா அப்படின்னு நிறைய இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இப்போ ஸ்ரீலங்கால இருக்கிறது எல்லாமே எப்படி சொல்றது, ஒரிஜினல் KFC காரன் பீஸா ஹட் காரன் தான் இங்க வந்து பிரான்ச் போட்டுக்காங்க. இல்ல, ஓகே, ஒரிஜினல் தான் எல்லாமே. ஆனா உண்மையிலேயே அவங்க என்ன செய்வாங்க, அவங்களோட பிசினஸ் இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறது, ரன் பண்றதுக்கு. பிகாஸ் நான் நார்த் ஈஸ்ட்ல டயலாக்ல ஏரியா மேனேஜரா ஒர்க் பண்ணேன். அப்ப நிறைய நான் பார்த்த மட்டுக்கும் நிறைய பேர் நினைக்கிறது இந்த டயலாக்னு போர்ட் போட்டு பெருசா ஆஃபீஸ் இருந்தா டயலாக் ஆஃபீஸ், யார்ட்டாச்சும் கேட்டா எங்க போறேன், டயலாக் ஆஃபீஸுக்கு போறேன். உண்மையிலே டயலாக் ஆஃபீஸ் இல்ல, அவங்க ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க, சாஃப்ட்லாஜிக் கம்பெனிக்கு ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருக்காங்க, அது செய்யறது சாஃப்ட்லாஜிக் கம்பெனி. அதே மாதிரி நிறைய பேங்க்ஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க ATM மிஷின்ஸ் இருக்கும். சரியா? அப்போ அது நம்மளோட கன்செப்ட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறைய பேர் மைண்ட்ல இருக்கிறது, அந்த ATM மிஷின் எல்லாமே பேங்க்காரன்
பிராண்ட் எல்லாமே இன்னொரு கம்பெனி. ஸோ அதே மாதிரி தான் என்ன இந்த கேஎஃப்சின்னு சொல்றது ஸ்ரீலங்கால காகில்ஸ். ஓகே, அவங்க நிறைய கம்பெனிஸ் இருக்கு, சிபிஎல் லிமிடெட்னு சொல்லுவாங்க. காகில்ஸ்காரன் அவங்க தான் என்ன செய்யறாங்க, இந்த கேஎஃப்சியை ஸ்ரீலங்கா நடத்திட்டு இருக்கிறாங்க இல்லைங்க. அதே மாதிரி இந்த பிஸா ஹட் சரண்டிப்காரர்கள் எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க. சரியா, அதே மாதிரி இந்த மெக்டோனல்ட்ஸ் சொல்ற கம்பெனியும் பிரான்சைஸ்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ ரீசெண்டா ரிமூவ் பண்ணாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னு சொன்னா பிரான்சைஸ் பிசினஸ். ஓகே, ஏதாச்சும் ஒரு நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆன பிராண்ட், நல்ல பெரிய பிராண்ட் உண்டு. ஓகே, அவங்கள்ட்ட போய் கேட்கறது உங்களோட பிசினஸ் நாங்க செய்யவா, நாங்க செஞ்சுக்கலவா, ஓகே அவங்க தருவாங்க. அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும், அதை எக்ரின்னு சொன்னா ஓகேன்னு சொல்லி நம்மளுக்கு தந்துருவாங்க. சரியா, சோ நம்ம அதுக்கு மில்லியன் கணக்கில் டெபாசிட் வைக்கணும், அதே மாதிரி ப்ராஃபிட் ஷேர் பண்ணணும், நிறைய கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்படி எல்லாத்துக்குமே எக்ரின்னு சொன்னா நம்மளுக்கு என்ன செய்யலாம், பிரான்சைஸ் ஓபன் பண்ணி செஞ்சுட்டு போகலாம். நல்ல ப்ராஃபிட்டபிளான நல்ல பிசினஸ். ஓகே, இதான் பிரான்சைஸ் பிசினஸ். ஸோ இதே கான்செப்ட் தான் அபெக்ஸராவும் நம்மளுக்கு தருது. சரியா, உங்களுக்கும் அபெக்ஸரால பிரான்சைஸ் எடுக்கலாம். ஆனா நீங்க பார்க்கலாம், நோ இன்வெஸ்ட்மெண்ட் நோ ரிஸ்க், எதுவுமே இல்லாம எடுக்கலாம். இந்த இருக்குது கீழே பார்த்தா விளங்கு. உங்களுக்கு அபெக்ஸரால 7 பிரான்சைஸ் 7 கடை தருவாங்க. 7 கடைனா செங்கால கட்டி அப்படியெல்லாம் தரமாட்டாங்க. இட்ஸ் வர்ச்சுவல் கடை. ஓகே, இன்டர்நெட்ல உங்களுக்கு 7 கடை திறந்து தருவாங்க. சோ அபெக்ஸரோட பிரான்சைஸ் நீங்க எடுக்கலாம். பிரான்சைஸ் மூலமா நீங்க என்ன செய்யலாம், பர்வின் 5. ஓகே, சோ அபெக்ஸரோட பிரான்சைஸ் எடுக்கிறது மூலமா நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே, கிளியரா இது பிரான்சைஸ் பிசினஸ் மாடல் விளங்கிட்டா? பிகாஸ் இது டீடைலா விளங்கப்படுத்தணும், இன்னும் பெரிய டைம் மட்டும் போகும். அதுக்கு நான் ஷார்ட்டா முடிக்கிறேன். டவுட் இருந்தா அவங்களுக்கு கிளியர் பண்ணுங்க. சரியா, பிரான்சைஸ் மாடல் அவ்வளவுதான், பெருசா நீங்க தேடி பார்க்க தேவையில்லை. சோ அபெக்ஸரால பிரான்சைஸ் எடுத்துக்கொள்ளலாம். அபெக்ஸரால 7 கடை உங்களுக்கு எடுக்கலாம். சரி, அது எப்படின்னு சொன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். வெயிட். ஓகே, அழிச்சு பெரிய டைம் ஒன்று போயிட்டு நினைக்கிறேன். ஸோ இதை உங்களுக்கு பார்த்தா விளங்கும். இவற்றில 7 கடை இருக்குது. ஓகே, ஸோ இது பார்க்கக்குள்ள தராசு மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கு. அது ஏன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன், தராசு ஃபீல் ஒன்று வரும், அது ஏன்னு சொல்றேன். இது உங்களோட மெயின் கடை. ஓகே, யூ ஷாப்னு சொல்லுவாங்க, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கடை. அப்புறம் 1வது 2வது 3 4 5 சொல்லிட்டு 7 கடை இருக்குது. ஓகே, 6B வரைக்கும் வந்துட்டு. சரியா, ஸோ இந்த சைட்ல உள்ள எல்லாத்துக்குமே ஏன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க, இந்த சைட்ல உள்ள எல்லாத்துக்குமே பின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. சரியா, சோ இது உங்களோட மெயின் கடை, அது கீழே 7 கடை கிடைக்குது. சரியா, சோ இதுதான் உங்களுக்கு பிரான்சைஸ்ல அபெக்ஸரா தார கடைகள். இது விளங்கிட்டா உங்களுக்கு? கிளியர்னா எஸ்னு போடுங்க பாவம், குயிக்கா. ஹரியா, எஸ் 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 ஓகே, தேங்க்யூ. ஓகே, சோ உங்களுக்கு அப்ப அபெக்ஸரால பிரான்சைஸ் எடுக்கலாம். வர்ச்சுவலா 7 கடை தருவாங்க. சோ அப்ப அதுக்கு எடுக்கிறதுக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் தான் செய்யணும். ஓகே, என்ன செய்யணும்னு சொன்னா உங்களுக்கு பார்க்கலாம். 250 சொல்றது வெறுமனே பாயிண்ட்ஸ். ஓகே, அபெக்ஸரால இருக்கிற ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் அடிப்படையில பாயிண்ட்ஸ் அவங்க வச்சிருக்கிறாங்க. சரியா, சோ இந்த பாயிண்ட்ஸ் செய்யணும்னு சொன்னா, நார்மலி இப்ப நீங்க ஒரு பார்மசியோட ஆரம்பிக்க போறீங்க, உங்களுக்கு காசு இருக்குது, நீங்க என்ன செய்றீங்க, பார்மசி ஒன்று ஆரம்பிக்க போறீங்க. அப்ப பார்மசி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னா நார்மலி காசை மட்டும் வச்சு ஆரம்பிச்சு சரி வருமா? என்ன மெடிசன் என்னத்துக்கு யூஸ் ஆகும், அதால என்ன பெனிஃபிட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எப்ப தெரியும் உங்களுக்கு? அதை நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லும் போது, இன்னொருத்தருக்கு கொடுக்கும் போது தான் உங்களுக்கு அதை பத்தின நாலேஜ் வரும். ஸோ சேம் அபெக்ஸரால ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பத்தி நீங்க லேர்ன் பண்ணா மட்டுமே தான் உங்களுக்கு உங்களோட பிரான்சைஸ்ல வாரவங்களுக்கு, வேலை கொடுக்குறவங்களுக்கு, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றவங்களுக்கு சொல்லி கொடுக்குறது தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யலாம், 250 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் செய்யணும். அண்ட் நிறைய பேர் கேட்டது இது சேல்ஸா? இது சேல்ஸ் இல்ல, வெறுமனே 30% தான் நீங்க சேல்ஸ் செய்ய இருக்குது. பேலன்ஸ் 70% உங்களோட லீடர்ஷிப்புக்கானதுதான். சரியா, சோ அப்ப அந்த 30% ஜஸ்ட் நான் சொன்ன மாதிரி இதுதான், வெறுமனே 250 பாயிண்ட்ஸ் தான். அந்த 250 பாயிண்ட்ஸ் எப்படி செய்யற, அதுக்கு என்னென்ன வழிகள் சொல்லி எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு சொல்லி தரோம். சோ மேஜரா 2 வழி இருக்குது. ஒன்று கஸ்டமர்ஸ் மாதிரி அழகா இது பண்றது, கொடுக்கறது. நார்மலி ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. சரி, ரெண்டாவது என்ன, நீங்க உங்களோட செல்ஃப் யூஸ்க்கிறேன். பிகாஸ் நான் என்ன பொறுத்தவரை எந்த கன்செப்ட் இருக்குது, நான் யாரு சொன்னாலும் எதையும் பிளாங்கா நம்பர் ஒரு பர்சன் இல்ல. சரியா, இப்ப நான் உங்களுக்கு சொன்னேனே ஒரு இன்கிரீடியேஷன் சொல்லி அதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லிட்டு, சோ அதெல்லாமே நீங்க பிளாங்கா நம்பிடாதீங்க. பிகாஸ் நான் இல்ல, யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. நீங்க சும்மா கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க, உண்மையா போயாரு, அது போல பிலீவ் பண்ணுங்க. சோ இதுவும் சேம் அதே மாதிரி தான். நானும் அபெக்ஸரா கம்பெனில ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி நார்மலி அதை பத்தின ஒரு மைண்ட் செட்ல எதையும் பெருசா இது பிலீவ் பண்ண தேடி பார்த்தேன், நிறைய விஷயம் தேடி பார்த்தேன். சரியா, சோ இதுல பார்த்தேன் ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்குது. சரியா, ரிஷி ஆயில்னு சொல்லி ஒரு ப்ராடக்ட். சரியா, அந்த ப்ராடக்ட்ல 33 ஹெல்த் பெனிஃபிட் ஆகும். ஓகே, சோ நான் என்ன ஹேர் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, எனக்கு ஹேர் லாஸ் ஆகிற ப்ராப்ளம் ஒன்று. சரி, அப்ப அதனால நான் அதுக்கு அரோமேட்டிக் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அமேசான் காடுகள் இருந்து செய்யப்பட்ட அரிவகை மூலிகைன்னு சொல்லிட்டு. சோ அப்படி ஒரு ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்து $15,000 கிட்ட டாலர்ஸ்ல பே பண்ண, $15,000 கிட்ட ஸ்ரீலங்கா காசு மாதிரி. எனக்கு சக்சஸ் ஆகல. எஸ்தாரான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட், ஓகே, 5,000 கிட்ட அது போனுச்சு. அதையும் எடுத்து பார்த்தேன், எனக்கு சக்சஸ் ஆகல. சோ அதே மாதிரி இந்துலேக்கா நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், எனக்கு சக்சஸே ஆகல. சரியா, அப்ப ரிஷு ஆயில் நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன், சக்சஸ்
ஆகிடுச்சு. இல்லைங்களா? நான் எப்பவுமே ஒரு ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ண முன்னுக்கு சரியா அதை நான் ஃபர்ஸ்ட்டுக்கு மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னுக்கு நான் யூஸ் பண்ணி பார்ப்பேன். யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் நான் மற்றவங்களுக்கு அதை சொல்லுவேன். ஸோ சேம் சரியா எபெக்ஸரோட இந்த ப்ராடக்ட்டையும் நான் எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு 100% பெனிஃபிட்டா இருந்துச்சு. நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சஜஸ்ட் பண்ணேன். நான் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது சொல்லி அவ்வளவு பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஈஸியா அவட்ல என்ன நடந்துச்சு கஸ்டமர்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. சரியா ஃபர்ஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தது மட்டும் பிகாஸ் நான் உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு விளங்கப்படுத்திட்டு பாருங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு நிலாவை பத்தி மூணை பத்தி நிலாவை பத்தி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன். எப்படி மூன் அது எப்படி இருக்கும் என்ன மாதிரி சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்கிறேன். சரியா நான் இன்னைக்கு உங்களுக்கு கிளாஸ் செஞ்சு முடிச்சு. ஓகே நாளைக்கு நீல் ஆம்ஸ்ட்ராங் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாரு. எது பெட்டரா இருக்கும்? பிகாஸ் நான் பேசினது எல்லாமே தியரிக்கலா பேசியிருப்பேன். ஓகே நான் கேட்டதை பேசியிருப்பேன். ஆனா நீல் ஆம்ஸ்ட்ராங் அவர் போயிட்டு வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது பார்த்ததை பேசுறாரு. ஓகே அதால உங்களுக்கு அது பெட்டரா இருக்கும். அதே மாதிரிதான் எந்த ப்ராடக்டா இருந்தாலும் மிஸ்டர் ஜனா அவங்களை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகே எந்த ப்ராடக்டா இருந்தாலும் என்ன 100% நம்ம பெனிஃபிட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா இது நான் ரெக்கமெண்ட் பண்றேன். நீங்க எடுக்கணும்னு சொல்லல, பட் நம்ம அதை யூஸ் பண்ணி பார்த்தோம்னு சொன்னா அது இன்னமும் ஒரு பெட்டரான சொல்யூஷனை தரும். சரியா அப்ப அப்படித்தான் நான் செஞ்சது. அதுக்கு பிறகு கஸ்டமர்ஸ் மாதிரி நான் கொடுக்க ஆரம்பிச்சேன். சரியா சோ நீங்க பார்க்கலாம் இந்த இருக்குது 250 பாயிண்ட்ஸ். ஓகே இதை நான் அப்படித்தான் செஞ்சது. அது பிறகு ஈஸியா நத்திங் எல்லாமே நடந்துச்சு. சோ இப்போ இதுல பிரைசஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஜஸ்ட் நீங்க மெசேஜ்ல போடுங்க பாப்போம். நான் ஆல்ரெடி 15,000 எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு சொல்யூஷன் வரப்பட தலைமுடிக்கு மட்டும் 15,000 தலைமுடி பிரச்சனைக்கு மட்டும். ஓகே சோ அது மாதிரி நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கிறேன் தலைமுடிக்கு மட்டும். ஆனா இதுல 33 வகையான பிரச்சனைக்கு சொல்யூஷன்ஸ் இருக்குது. இந்த ஒரு ப்ராடக்ட் பிரைஸ் எவ்வளவு வரும்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஓகே இந்த எஃபெக்ஸரா கம்பெனில இந்த ஒரு ரிஷ்யூ என்ற ப்ராடக்ட் பிரைஸ் எவ்வளவு வரும்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் உங்களுக்கு வர மைண்ட் செட்டை நீங்க ஜஸ்ட் மெசேஜ்ல போடுங்க. ஆமா 15,000. ஓகே ஒருத்தர் வேற போடுங்க பாவம் 35,000. கிரேட். ஓகே 28,000. 1 lakh ஒருத்தர் 1 lakh போட்டிருக்கிறாரு. நான் உண்மையிலே எஃபெக்ஸரோட சிஇஓ அந்த பிரைஸ் செட் பண்ணிருப்பேன். ஓகே கிரேட். ஸோ உண்மையிலேயே நீங்க எல்லாமே அப்படிதான் போடுறீங்க. ஆனா அதுதான் பிரைஸ் நீங்க சொல்லலாம் சரி. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் ரோலெக்ஸ் வாட்ச் இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாமே ஹை பிரைஸ்ல இருக்கும். ரீசன் என்ன? அதை எடுக்கணும் நல்ல ஹை ரிச் லெவல்ல உள்ளவங்க மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்ற மைண்ட் செட் இருக்கு. ஓகே அப்ப அவங்க டார்கெட் ஆடியன்ஸ் பெருசு. ஓகே அந்த லெவல்ல காசு உள்ளவங்க மட்டும் தான் அதை பாவிக்கணும்னு சொல்றது. பட் எஃபெக்ஸரா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அப்படி இல்லை. சரியா இது சாதாரணமா காசு இருந்தாலும் மிடில் கிளாஸ் யாரா இருந்தாலும் கொமனா எல்லாருக்குமே போய் சேரும்னு சொல்ற ஒரு ஜெனரல் கன்செப்ட்ல தான் வேற என்ன செய்யறாரு பிரைஸ் ஸ்ட்ராட்டஜியை மீன் பண்ணிக்கிறாரு. ஸோ இதுல வெறுமனே பிரைஸ் 1,450 ரூபா. ஸோ இந்த பிரைஸ் எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. ரீசன் ஓகே ஹேர் ப்ராப்ளமுக்கு மட்டுமே 15,000 கொடுத்து ஒரு சொல்யூஷன் எடுத்திருக்கிறேன். 1,450 ரூபாய்க்கு இந்த ஒரு ஒயில பாலிச்சா உண்மையிலேயே சக்சஸ் ஆகும் அப்படி ஒரு டவுட் இருந்துச்சு. பிகாஸ் நம்மளோட மென்டாலிட்டி அப்படிதான் ஸ்ரீலங்காட பிரைஸ் குறைவா இருந்தா ப்ராடக்ட் சீப்பான ப்ராடக்ட் எந்த சக்சஸும் இருக்கான்னு சொல்லி நம்ம மென்டாலிட்டி. அப்ப அந்த மென்டாலிட்டி தான் நானும் யோசிச்சேன். ஆனா எடுத்து யூஸ் பண்ணி பார்க்க முடியாது எனக்கு அது பெனிஃபிட் விளங்கிடுச்சு. ஓகே இந்த பிரைஸ் இல்ல இதுல பிரைஸ் இதை விட கூட பட் ஏதோ நம்மளுக்கு நல்ல காலம் குறைஞ்ச பிரைஸுக்கு தராங்க எடுத்து யூஸ் பண்ணி பார்த்தேன். சோ ஜஸ்ட் நத்திங் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி இல்ல இங்கினி மில்க் நான் உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு தெரியும் சாதாரணமா நான் நிறைய பேரோட பேசின மட்டும் ஒரு மில்க் ஓகே ஒரு மில்க் பவுடர் பாக்ஸ் ஒரு சம்திங் ஏதோ ஒரு பிராண்ட் நீங்க நினைச்சுக்கோங்க சீனி சுகர் ஓகே அது மாதிரி தேயிலை அது மட்டும் யூஸ் பண்றேன்னு சொன்னா ஒரு மாசத்துக்கு ஒரு 3-4 பேர் ஒரு ஃபேமிலியில இருந்தா ஒரு மாசத்துக்கு அவங்களுக்கு மினிமம் 5,000 to 6,000 செலவா விளங்குதா? சோ யோசிச்சு பாருங்க நோயை தரக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம்? 6,000 rupees மேல செலவழிக்கிறோம் நோய்க்காக. ஓகே அப்ப இங்கினி மில்க் பிரைஸ் யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. அப்ப அதுக்கு எவ்வளவு செலவழிக்கணும் யோசிச்சு பாருங்க. சும்மா ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க அதுல பிரைஸ் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு இங்கினி மில்க் ஜஸ்ட் கெஸ் பண்ணி போடுங்க மெசேஜ் ஒன்று. அழிச்சே காலம் போகுது எனக்கு. ஓகே மீட்டிங் ரொம்ப லேட் ஆகுது அதை சுட்டி குயிக்கா முடிச்சுக்கொள்வோம். ஸோ ஜஸ்ட் கெஸ் பண்ணிருந்தா மெசேஜ் ஒன்று போடுங்க. 50,000 மேலதான் மோஸ்ட்லி போயிட்டு இருக்குது. சிலவங்க போடுறாங்க சரியான பிரைஸ். ஓகே ஓகே கிரேட். ஓகே குட். ஸோ ஒரு பிரைஸையும் நான் உங்களுக்கு வேண்டாம் காட்டுறேன் நீங்க பார்க்கலாம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன் நீங்க பாருங்க. எஃபெக்ஸரா கம்பெனியோட ஒஃபிஷியல் வெப்சைட் இருக்குது. இந்த இருக்குது இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் எஃபெக்ஸரா கம்பெனி ஒஃபிஷியல் வெப்சைட். உங்க எல்லாருக்குமே இதை போய் பார்க்கலாம். ஸோ இதுல என்ன இருக்குது பார்த்தா விளங்கும். ஒவ்வொரு லொகின் இருக்குது. நீங்களும் வேலைக்கு ஜாயின் ஆகின பிறகு உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தந்து லொகினோட தருவாங்க. நீங்க லொகின் பண்றது மூலமா இதுல தான் உங்களுக்கு ஷாப். ஓகே இந்த வெப்சைட்ல தான்
உங்களுக்கு ஷாப்ஸ் தருவாங்க, உங்களோட வர்ச்சுவல் ஷாப்ஸ். அப்ப இதுல தான் உங்களுக்கு என்ன உங்களோட பாயிண்ட்ஸ், பெர்ஃபார்மன்ஸ், எவ்ரிதிங் இதுல உங்களுக்கு லுக் பண்ண பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதுல நீங்க பார்க்கலாம் இந்த ஷாப்னு சொல்லி. இதுல போனா அவ்வளோ ப்ராடக்ட் டீடைல்ஸும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அதில் சாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குது மோஸ்ட் பாப்புலர் சொல்லிட்டு ரிஷி ஆயில். ஓகே, 1450 ரூபா. ஓகே, 15,000க்கு நான் எடுத்தேன்னு சரி வரல. இவங்கள்ட்ட 1450 எடுத்து முடியும் எனக்கு சக்சஸ். ஓகே, அது மாதிரி எங்கினி மில் வெறுமனே 2760. ஓகே, ஸோ யோசிச்சு பாருங்க. ஓகே, இவ்வளவு ரிச்சான ப்ராடக்ட்ஸ ஏன் இந்த பிரைஸுக்கு தாராங்க? ஒரே ஒரு காரணம் தான், காசு பண வித்தியாசம் இல்லாம எல்லாருக்குமே இந்த பெனிஃபிட் போய் சேரணும்னு சொல்றதுக்காக மட்டும்தான். ப்ராஃபிட் மட்டுமே நோக்கமா இருந்தா இவங்க என்ன செய்யலாம்? இதை விட கூட பிரைஸுக்கு இதை சேல் பண்ணலாம். ஓகே, சோ இதுல நீங்க பார்க்கலாம் ரெண்டு விஷயம் இருக்குது இடத்துல. ஒரு பிரைஸை போட்டு வெட்டி இருக்கிறாங்க, இன்னொரு பிரைஸ் அப்படி இருக்குது. ஸோ இது உங்களுக்கான ஏர்னிங், ஃபர்ஸ்ட் ஏர்னிங். சரி, நான் சொன்னேன் ரெண்டு விதமான ஏர்னிங் உங்களுக்கு கம்பெனில கிடைக்கும். அதுல ஒன்று உங்களுக்கு பெசிவ் இன்கம் ஒன்று கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட் ஒன்று கிடைக்கும். சரியா? அதுல நீங்க பார்க்கலாம் 1200 சொல்றது நார்மலி இதுல எம்ஆர்பின்னு சொல்லி இருக்குது. சரியா? சோ அந்த எம்ஆர்பி பிரைஸ் தான் 1450 ரூபாய். கஸ்டமர்ஸ் மாருக்கு கம்பெனியால கொடுக்குற பிரைஸ் தான் அந்த எம்ஆர்பி 1450 ரூபாய் கொடுப்பாங்க. ஆனா இதுல ஒர்க் பண்றவங்களுக்கு வெறுமனே 1200 ரூபாய் இது கொடுப்பாங்க. அதாவது கன்சல்டன் உங்களுக்கு. இது கிளியரா? சோ அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பிரைஸ் இருக்குது. ஒன்தெரா சோப்பை பாத்தீங்கன்னு சொன்னா 1380 ரூபாய். ஓகே, அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு வெறுமனே 1200 ரூபாய்க்கு இந்த சோப்பை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இதை நீங்க பார்க்கலாம், இங்கினி மில்க் 2760 ரூபாய். ஓகே, ஆனா ஒர்க் பண்றவங்களுக்கு 2400 ரூபாய் இருக்கு. சரியா? அப்ப ஜஸ்ட் இதுல பார்த்தவங்களும் ஆர்வின்னு ஒன்று இருக்கு. இது எல்லாமே பாயிண்ட்ஸ். அப்ப ஒரு ரிஷுவலுக்கான பாயிண்ட்ஸ் வெறுமனே யோசிச்சு பாருங்க, 1200 ரூபான்னு சொல்ற வெறுமனே இதுக்கு 9 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அப்ப ஜஸ்ட் நம்ம ஒரு 22 ரிஷுவல் எடுத்தாலே நம்ம 250 பாயிண்ட்ஸ் முடிஞ்சு. சிம்பிள், ஜஸ்ட் நாதிங். ஓகே, அதே மாதிரி என்ன இங்கினி மில்க்கு 20 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஓகே, ஜஸ்ட் ஒரு 22 இங்கினி மில்க் எடுத்தோம் என்ன நடக்குது? 250 பாயிண்ட்ஸ் சும்மாவே கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, சோ இது இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட், உங்களுக்கு உடனே அவரத்துல கிடைக்கும் இந்த ப்ராஃபிட். ஓகே, இது கிளியர்னு நினைக்கிறேன். Wait, we will move to our slide. ஓகே, திரும்பவும் நான் உங்களுக்கு சின்ன சமரி ஒன்று சொல்லிடுறேன். இவற்றில் உங்களுக்கு ரெண்டு விதமான இன்கம் கிடைக்கும். அதுல ஃபர்ஸ்ட் இன்கம் ஓகே இன்ஸ்டன்ட் ப்ராஃபிட். நீங்க ஒரு ப்ராடக்ட்டை கஸ்டமருக்கு கொடுக்கறது மூலமா அவடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட். அதாவது நீங்க 250 பாயிண்ட் செய்யறதுக்கு கஸ்டமருக்கோ இல்லை உங்களுக்கோ நீங்க ப்ராடக்ட் எடுப்பீங்க தானே. சோ அதன் மூலமா உங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் தான் அது. சரியா? அப்ப அப்படி பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 5 to 8000 கிட்ட ஃபர்ஸ்ட்டுக்கே உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? நீங்க 250 பாயிண்ட் செஞ்சு முடிய உங்களோட கடை என்ன இருக்குது? ரெண்டா பிரிச்சிருவாங்க, ஏ சைடு பி சைடுன்னு சொல்லி. நான் சொன்னேன் தராசுன்னு சொல்லி, அந்த மாதிரி தராசு முள்ளு நடுவுல இருக்கு, ரெண்டு சைடும் பிரிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஷாப் சேல ஓபன், உங்களோட இந்த ஃபர்ஸ்ட் ஷாப் ஓபன் ஆயிரும். நீங்க என்ன செய்யலாம்? கடை திறந்தா என்ன செய்யற? சாமான போட்டு ஆக்களை போட்டு வியாபாரம் பண்ண வேண்டிய மட்டும்தான் வேலை. ஓகே, உங்களுக்கு ஃப்ரான்ச்சைஸ் ஓபன். ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த இருக்குது பார்க்கலாம். மினிமம் ஒரு சைடுக்கு ஏ சைடுக்கு வெறுமனே ஜஸ்ட் ஒரு 2 பேர், ஆகக்கூடிய 2 பேர், ஆகக்கூடிய 100 1000 பேர்னா நீங்க என்ன செய்யலாம்? போடலாம், பிரச்சனையே இல்லை. அப்ப ஜஸ்ட் நான் 2 பேரை பேர் எடுத்திருக்கிறேன், ராஷிதா என்ன அனுஷிகான்னு சொல்லி. சரியா? அப்ப அங்கால ஒரு 3A. ஓகே, ராஷிதா ஒரு ஆள் இருக்காங்க, வீட்டுல அனுஷிகான்னு ஒரு ஆள் இருக்கிறாங்க. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அம்ஜத் ஒரு போய் இருக்கிறாரு, அதே மாதிரி வினோத்னு சொல்லி போய். ஓகே, சோ ஜஸ்ட் சிம்பிள். ஓகே, இது விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இப்போ இதுல எப்படி விஷயம் சொன்னா ஒவ்வொரு 500 மடங்குக்கும் உங்களுக்கு 10,000 ரூபாய் பே பண்ணுவாங்க. எவ்ரி 500 பாயிண்ட்ஸுக்கும் 10,000 rupees உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இது உங்களோட பெசிவ் இன்கம். சரியா? சோ அப்ப எப்படின்னு சொன்னா நார்மலி நீங்க 250 பாயிண்ட்ஸ் செய்றீங்க, உங்களுக்கு அவடத்துலயும் ஏர்னிங் கிடைக்குது, நல்ல ப்ராடக்ட் கிடைக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம காசு கொடுத்து நோயை வாங்குறோம், இவட்ல என்ன கிடைக்குது? நீங்க காசு கொடுத்து நோயை வாங்க தேவையில்லை, நல்ல ஹெல்த்தியான ப்ராடக்ட் வாங்குங்க, நாங்க உங்களுக்கு காசு தரோம்னு சொல்லி கம்பெனி சொல்லுது. அப்ப நம்ம என்ன செய்யாம இருப்போமா? சோ உண்மையிலேயே யோசிச்சு பாருங்க, இவட்ல நம்ம ஜஸ்ட் செய்ய போறது அந்த 250 பாயிண்ட்ஸ் மட்டும் தான், வேற ஒன்றுமே இல்லை. சரியா? ஒரே ஒரு கதை, ஒவ்வொரு நாளும் செய்யணுமான்னு கேட்டா இல்ல, ஜஸ்ட் ஒரு தடவை மட்டும் நம்ம செய்ய போறோம். ஆனா ஒரு தடவை செஞ்சு யாரும் சும்மா இருக்க மாட்டாங்க. ரீசன் என்ன? அவங்களுக்கு அதுல பெனிஃபிட் வேணும்னா கண்டினியூவா செஞ்சிருப்பாங்க. ஜஸ்ட் ஒன் டைம் நம்ம செய்ய போற சேல்ஸ் தான் என்ன 250 பாயிண்ட்ஸுக்கா ஒரு நான் சொன்ன மாதிரி 20 21 ரிஷியோ இல்லாட்டி 10 12 இங்கிலீஷ் மோஸ்ட்லி அவ்வளவுதான். எனக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு, பஸ் நான் சொல்றது நான் செஞ்சுதான் உங்களுக்கு சொல்லிட்டு. சரியா? சோ அப்ப நீங்க என்ன செய்யலாம்? இந்த ஷாப்ஸ் ஓபன் பண்ணியாச்சு, உங்களுக்கு ஏ சைடு பி சைடு பிரியுது. அப்ப ஏ சைடுல எங்கால 3 கடை இருக்குது, பி சைடுல 3 கடை. சரி, அப்ப இங்கால சைடுல ஜஸ்ட் ஒரு 2 பேர், இங்கால சைடுல ஜஸ்ட் ஒரு 2 பேர், அவ்வளவுதான். சோ அப்ப இவங்களும் சேம். ஓகே, என்ன சேம்? இவங்களுக்கும் பிரான்ச்சைஸ் கிடைக்கும். உங்களுக்கு கீழே உங்களோட நெட்வொர்க்ல இவங்களுக்கு பிரான்ச்சைஸ் கிடைக்கும். அப்ப இவங்களும் பிரான்ச்சைஸ் எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? நம்ம என்ன செஞ்சோம்? அவ்வளவுதான். அவங்களும் 250 பாயிண்ட்ஸ் செய்ய போறாங்க. அப்ப நம்மளோட வேலை என்னன்னு சொன்னா, நம்ம எப்படி 250 பாயிண்ட்ஸ் செஞ்சோமோ அதே மாதிரி அவங்களுக்கும் அதை பத்தி கைட் பண்ணி ப்ராடக்ட் நாலேஜ் அதுதான் அவங்கள செய்ய சொல்றது. ரீசன் என்ன? நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களால இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க நிலங்குதா. சோ அப்ப இவங்களும் ஜஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் செய்ய போறாங்க. ஜஸ்ட் சிம்பிள். அப்ப இவற்றில் என்ன நடக்கும்னு சொன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தராசு பேலன்ஸ் ஆகும். ஓகே, ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆகும். ஓகே, சோ இவத்துல இந்த 250 பாயிண்ட்ஸும் பேலன்ஸ் ஆகினா 500 வரும். இந்த ரெண்டும் கூட்டினா
இவற்றில் 500 பாயிண்ட்ஸ் வரும். அப்ப 2 500 ரெண்டு சைடுக்கும் வருது. ஏ சைட்ல 500, பி சைட்ல 500, ரெண்டு சைட்லயுமே 500 பாயிண்ட்ஸ் வரும்போது ஒவ்வொரு 500 மடங்குக்கும் எவ்வளவு பே பண்ணுவாங்க? 10,000 பே பண்ணுவாங்க. ஓகே, அது பேலன்ஸ் ஆகணும். பேலன்ஸ் ஆகினா தான் பே பண்ணுவாங்களா? இந்த மாதிரி கேள்வி இருந்தா 100% ரீசன் என்ன? நம்மளுக்கு ஒரு சைட்ல மட்டும் நல்லா ஒர்க் பண்றவங்க இருந்தா நம்ம அதை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்போம். மத்த சைட் கணக்கே எடுக்க மாட்டோம். அதனால என்ன நடக்கும்? சும்மா தான் இருக்க போறாங்க. அப்ப இவற்றில் உங்களுக்கு என்ன தருவாங்க? இந்த லீடர்ஷிப் தான் உங்களுக்கு. அப்ப உங்களோட இந்த லீடர்ஷிப்புக்கு தான் வீட்டுல காசு. இந்த உங்களோட வேலை அதுதான் லீடர்ஷிப். உங்களோட பிரான்சைஸை சரியா லீட் பண்றது, அவ்வளவுதான், சிம்பிள். சரியா? அப்ப இந்த 500 பாயிண்ட்ஸ் இந்த 500 பாயிண்ட்ஸும் பேலன்ஸ் ஆகி என்ன நடக்கும்? உங்களுக்கு 10,000 ரூபாய் இன்கம் வரும். ஓகே, மாசம் மாசமான இல்ல வீக்லி, ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு இன்கம் வந்து முடியும். நீங்க ஓட சப்போர்ட் எடுத்துக்கொள்ளலாம், இல்லைங்களா? சோ ஒவ்வொரு 500 பாயிண்ட்ஸுக்கும் 10,000 உங்களுக்கு பே பண்ணணும். அப்ப சம்டைம் நீங்க யோசிச்சு பாருங்க, வீட்டுல 500 இல்லாம 1000 வந்துச்சுன்னு சொன்னா, இங்காலே 1000 வந்துச்சுன்னு சொன்னா எவ்வளவு கிடைக்கும்? 20,000 கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் ஒரு கிழமையில 20,000 உங்களுக்கு ஏர்ன் பண்ணலாம். அப்ப இது என்னத்துக்கு தாராங்கன்னு சொன்னா உங்களோட லீடர்ஷிப்புக்கான சம்பளம். ஓகே, உங்களோட லீடர்ஷிப் என்ன? நீங்க ஜஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தீங்க, உங்களோட செல்ஃப் யூஸுக்காகவோ இல்லாட்டி கஸ்டமருக்காகவோ. பிகாஸ் நம்மளுக்கு தெரியும் இந்த ப்ராடக்ட் ஜெனுவின், இந்த ப்ராடக்ட்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றதுல நாட்டுக்கும் நல்லம், அதே மாதிரி என்ன எனக்கும் நல்லம் சொல்லி நம்மளுக்கு தெரியுது. அதனால நம்ம இதை செல்ஃப் யூஸுக்கு எடுக்கிறோம், இல்லாட்டி கஸ்டமர்ஸ் மாதிரி ரெக்கமெண்ட் பண்றோம். இவ்வளவுதான் நம்ம செய்யற விஷயம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ஒரு ஒன் டைம் சேல், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம மத்தவங்களுக்கு சொல்றோம், இப்படி இருக்குது உனக்கு தேவைன்னா நீ செய்யுன்னு சொல்லி, ஜஸ்ட் அவ்வளவுதான். அப்ப அவங்களும் உங்களுக்கு கீழே பிரான்சைசஸ் எடுக்கிறாங்க. அவங்களும் என்ன செய்யறாங்க? அவங்க பிரான்சைஸ் ஓபன் பண்றதுக்கு 250 பாயிண்ட்ஸ் செய்யறாங்க. ஜஸ்ட் சிம்பிள் லாஜிக், பெருசா கஷ்டப்படுத்திக்கலாதீங்க. சோ அப்ப 500 பாயிண்ட்ஸ் வருது, ஒரு 10,000 கிடைக்குது. இது விளங்கிட்டா? இது விளங்கிட்டுன்னு சொன்னா எஸ்னு போடுங்க. அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம். கடைசி கடத்துல இருக்கிறோம், இதோட முடிய போகுது. சரியா? இது விளங்கிட்டுன்னு சொன்னா எஸ்னு போடுங்க. குயிக், மேக் இட் ஃபாஸ்ட் கைஸ். ஓகே, குட் 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 குட். டவுட்ஸ் இருந்தா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இது ஜஸ்ட் ஒரு ட்ரைலர் தான். இது போல தான் மெயின் பிக்சருக்கு போக போறீங்க நீங்க. சோ இதுதான் அந்த மெயின் பிக்சர். அந்த ஸ்லைடு அப்படியே இங்க வந்திருக்குது. ஆனால் உள்ள ஸ்லைடு அப்படியே தான் வந்திருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சோ யோசிச்சு பாருங்க, இப்ப நம்ம கொடுக்குற ஒரு ப்ராடக்ட் 100% ஜெனுவின். அப்ப கஸ்டமர் என்ன செய்வாங்க? ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு பிறகு திரும்ப வருவாங்க உங்ககிட்ட. ஓகே, ரேஷியோலா இருக்கலாம், இங்கினி மில்கா இருக்கலாம், என்ன ப்ராடக்டா இருந்தாலும் திரும்ப வருவாங்க உங்ககிட்ட. பிகாஸ் அவங்களுக்கு சக்சஸ், அவங்களுக்கு அந்த ரிசல்ட்ஸ் கிடைச்சிருக்குது. அப்ப திரும்ப உங்ககிட்ட வரும்போது என்ன செய்யலாம்? நீங்க அதை நீங்க ஓடஸ் போடலாம். அப்ப அதை நீங்க உங்களோட இந்த ஷாப்புக்கு போடாம, உங்களுக்கு கீழே பேலன்ஸ் இன்னும் திறக்காம 6 ஷாப் இருக்குது. ஓகே, உங்களுக்கு அந்த 7 கடையில ஒரு கடையை தான் நீங்க திறந்துருக்கீங்க. அப்ப நீங்க அதை என்ன செய்யலாம்? அந்த இருக்கு வண்ணேன்னு சொல்லி அந்த கடையில போடலாம். உங்களோட கஸ்டமர்ஸ் மாதிரி இருப்பாங்களே, ஒரு தடவை யூஸ் பண்ணி திரும்ப வராம இருக்க மாட்டாங்க. 100% வருவாங்க. அடுத்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம். நம்மளோட கம்பெனில சரியா அபெக்ஸரோட ப்ராடக்ட் பத்தின நிறைய வாட்ஸ்அப் குரூப்ஸ், டெலிகிராம் குரூப்ஸ், அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல்ஸ், டெலிகிராம் சேனல்ஸ் இருக்குது. சரியா? ஸோ அதுல ஒவ்வொரு கஸ்டமர்ஸ் மாதிரியும் ஒவ்வொரு ஃபீட்பேக்ஸ் இருக்குது. அவங்க யூஸ் பண்ணி அதுல என்னென்ன ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவங்க கிடைச்சிச்சு, எவ்வளவு சக்சஸ் ஆனாங்க, அவ்வளவு இருக்குது. நீங்க இந்த வேலைக்கு சேர்றீங்களோ இல்லையோ, ரெண்டாவது ஓகே வேலைக்கு சேராடியும் பரவாயில்ல, அந்த குரூப்ஸ்ல கட்டாயமா உங்களோட லீடர்ஸ் மார்க்கிட்ட உங்களுக்கு குரூப் லிங்க் கொண்டு தந்திருப்பாங்களே, இந்த மீட்டிங் லிங்க் தந்திருப்பாங்களே, அவங்கள்ட்ட கேட்டு அந்த டெலிகிராம் குரூப்ஸ் எல்லாம் கட்டாயமா சேர்ந்துக்கோங்க. ரீசன் என்னன்னு சொன்னா அதுல அவ்வளவு நாலேஜ் கிடைக்குது, உங்களுக்கு அவ்வளவு கஸ்டமர்ஸ் மாதிரி ஃபீட்பேக்ஸ் கிடைக்குது. அது உங்களோட லைஃபுக்கு யூஸ் ஆகும். சரியா? சோ வேலையை விடுங்க, ரெண்டாவது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? சோ அப்ப யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு வார திரும்ப செகண்ட் ஆர்டர்ஸ் வரும். ஓகே, கட்டாயமா வரும், எல்லாருக்குமே வரும், உங்களுக்கு மட்டும் எல்லாருக்குமே வரும். அதை நீங்க என்ன செய்யலாம்? உங்களோட இந்த 1A சொல்லி இருக்குது, இன்னொரு கடை திறக்காம இருக்கு, அதுல நீங்க போடலாம். போட்டு முடி என்ன நடக்கும்? அந்த கடையும் திறப்படும். ஓகே, திறப்பட்டு முடியுதா? அதுலயும் தராசு மாதிரி பிரியுது. இவட்ல இருந்தா ஏன்னு வந்திருக்குது, இவட்ல பின்னு வந்திருக்குது. ஏ சைட் பி சைட், சிம்பிள் லாஜிக், வேற எதுவும் கஷ்டம் இல்லை. அப்ப இந்த ஏ சைட்ல நீங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்? உங்களுக்கு திரும்பவும் ஆக்களை போட்டுக்கொள்ளலாம், பி சைட்லயும் ஆக்களை போட்டுக்கொள்ளலாம். ஒருத்தர் 2 பேர்ல நிறைய பேர், எத்தனை பேர்னாலும் போடலாம். நத்திங். உங்களுக்கு இந்த கிளியரா விளங்குன்னு சொல்றதுக்காக நான் ஒவ்வொரு தடவை போட்டீங்க. அப்ப இந்த பாருங்க, ஏ சைட்ல யாரு திரும்ப புதுசா போட்டுக்கு அகிலான ஒருத்தவங்களை போட்டிருக்கிறோம். அதே மாதிரி பி சைட்ல ஹப்சாண்ட் ஒருத்தவங்களை போட்டிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. அப்ப இங்கல சைட்ல 2 பேர், இங்கல சைட்ல 2 பேர். இந்த ராஷிதா, அனுஷிகான்னு சொல்றது ஓடி நம்ம கூட இருக்கிறவங்க. அப்ப அவங்களுக்கு நிறைய டீம் எல்லாம் இருக்கு. சரியா? அப்ப சேம் இந்த அகிலா, ஹப்சா அவங்களும் என்ன செய்வாங்க? 200 250 பாயிண்ட் செய்வாங்க அவங்களோட ஷாப்ஸ் ஓபன் பண்ணிக்கிறதுக்கு. அதே மாதிரி அனுஷிகா, ராஷிதாவும் செய்வாங்க. சரியா? அப்ப இவர்த்திலையும் அதே கான்செப்ட் தான் அப்ளை ஆக போகுது. இந்த ஏ சைட்ல உள்ள 250 பாயிண்ட்ஸ் எல்லாம் என்ன நடக்கும்? 500 கூட்டிப்படும். இந்த பி சைட்ல உள்ள 250 பாயிண்ட்ஸ் ரெண்டுமே 500 கூட்டிப்படும். அப்ப இந்த 2 500 மடங்குகளும் சேர்ந்தா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்கும்? எஸ், 10,000. நம்மளோட லீடர்ஷிப் அவர்ல 10,000 கிடைக்குது. சேம் அதே மாதிரி நம்மளும் செல்ஃப் யூஸுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் எடுத்திருப்போம், நம்மளுக்கு முடிஞ்சிருக்கும், நம்மளும் திரும்ப ஆர்டர் பண்ணிருப்போம். ஓகே, அதே மாதிரி திரும்ப இன்னும் ஆர்டர்ஸ் வந்து நம்மளுக்கு அதை செய்யலாம். அந்த இருக்கு 2 அது கடை 2ன்னு சொல்லி அந்த கடைக்கு ஆர்டர்ஸ் போடலாம். அப்ப அவட்ல 250 பாயிண்ட் செய்யறோம், ஆர்டர்ஸ் வருது. அப்ப சேம் அந்த கடையை திறப்படுது, அங்காலையும் ஏ சைடு நோண்டு வருது, இந்த பி சைடு நோண்டு வருது.
ஸோ சேம் அங்காலையும் நம்ம என்ன செய்யலாம், புதுசா இந்த ரில்வான் ஒருத்தங்க மில்ஹான் ஒருத்தங்களை நம்மளுக்கு சேர்த்து கொள்ளலாம். ஓகே, ஸோ சேம் பாருங்க, அங்காலையும் 250 பாயிண்ட்ஸ் கூட்டினா 500, இங்காலையும் 250 பாயிண்ட்ஸ் கூட்டினா 500. யோசிச்சு பாருங்க, இவற்றில் ஒரு 10,000 நம்மளுக்கு இன்கம் வந்திருக்குது. எங்கால வந்திருக்குது, இந்த ஒன் ஏன்னு சொல்ற ஒரு ஷொப்பால மட்டும் நம்மளுக்கு 1000 வந்திருக்கு. சரியா? சோ அது எப்படி வந்துச்சுன்னு சொன்னா, இங்கால சைட்ல உள்ள டோட்டல் பாயிண்ட்ஸ் 500, இங்கால சைட்ல உள்ள டோட்டல் பாயிண்ட்ஸ் 500. அப்ப இந்த 500 பேலன்ஸ் ஆகி பாயிண்ட்ஸ் கழிப்படும், இவற்றில் 10,000 நம்மளுக்கு ஏர்னிங் வருது. சரியா? சோ சேம் இங்காலையும் இந்த 2B-லையும் பாத்தீங்கன்னு சொன்னா, இவற்றிலையும் இந்த பாயிண்ட்ஸ் கூட்டி 500 ஆகுது, இந்த பாயிண்ட்ஸ் கூட்டி 500 ஆகுது. சேம் இந்த 500 பேலன்ஸ் ஆகி இன்னொரு 10,000 வருது. அப்ப யோசிச்சு பாருங்க, 20,000 இன்கம். ஓகே, சோ இன்னும் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வரல. சோ யோசிச்சு பாருங்க, இவத்துல இருந்தா இருக்குது மெயின். ஓகே, அங்கேயும் 10,000 வருது. சரியா? இந்த 10,000 வந்துரு. சரியா? அப்ப மெயின் என்ன, இந்த இருக்கு இந்த கடை, இன்னும் இந்த கடைக்கு நம்ம வரல. இப்ப நம்ம இன்கம் 10,000 இந்த கடையிலையும் எடுத்திருக்கிறோம், இந்த கடையிலையும் எடுத்திருக்கிறோம். சரியா? அப்ப மெயின் கடை ஒன்று இருக்கு இந்த நடுவுல பிரிக்க கூடும். சோ சேம் கான்செப்ட், இந்த ஏ சைட்ல உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாமே திரும்பவும் கூட்டுவாங்க. சரியா? உங்களுக்கு இன்கம் தந்தன்னு சொல்லி அதை இல்லாம ஆக மாட்டாங்க, கூட்டுவாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஏ சைட்ல டோட்டலா எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குன்னு கூட்டி பாருங்க. இந்த ஒன்னாவது நம்ம போட்ட 250 இருக்குது, இவங்க ராஷிதா போட்ட 250, அகிலா போட்ட 250, அனுஷிகா 250, ஹப்சா 250, மொத்தம் 5,250 இருக்குது. அப்ப எத்தனை 5,250 சொன்னா 1,250 பாயிண்ட்ஸ். சேம் இங்காலே அதே மாதிரி 1,250 பாயிண்ட்ஸ். அப்ப 1,250 1,250, அப்ப 1,250 250 பேலன்ஸ் ஆகாது. ரீசன் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 500 மடங்குகள் மட்டும் பேலன்ஸ் ஆகும். அப்ப பேலன்ஸ் உள்ள 250 பாயிண்ட்ஸ் அப்படியே அடுத்த கிழமை அப்படியே அது இருக்கும். சரியா? அப்ப இந்த 1000-ம் இந்த 1000-ம் எட் ஆகி, அதாவது பேலன்ஸ் ஆகி இன்னொரு 20,000 நம்மளுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இமேஜின், இந்த கடையால் நம்மளுக்கு ஒரு 10,000 கிடைக்குது. ஓகே, இந்த கடையால் ஒரு 10,000 கிடைக்குது. அதே மாதிரி இந்த ரெண்டு கடையும் பேலன்ஸ் ஆகி இன்னொரு 20,000 கிடைக்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, மொத்தமா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லி. இதுல 20,000 கிடைக்குது, இந்த இருக்குது, இது ரெண்டும் கூட்டினா இன்னொரு 20,000 கிடைக்கும். மொத்தமா நம்மளுக்கு 40,000 கிடைக்குது. ஜஸ்ட் ஓகே. சோ இதோட ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னு சொன்னா, ஒரு ஷாப்ல இருந்து மினிமம் 10,000, ஓகே, மேக்சிமம் 2 லட்சம் வரைக்கும் ஒரு ஷாப்ல இருந்து எடுக்கலாம் ஒரு கிழமை. ஓகே, அப்ப 7 ஷாப்பை நம்ம திறந்தோம்னு சொன்னா, ஜஸ்ட் இமேஜின் யுவர் ஏர்னிங். உங்களோட இன்கம் யோசிச்சு பாருங்களேன். 14 லட்சம் சாதாரணமா ஒரு கிழமைக்கு ஏர்ன் பண்ணலாம். இப்படி ஏர்ன் பண்றாங்க, கேட்டா பண்றாங்க, அப்படியானாக்கள் இருக்கிறாங்க. சோ உங்களுக்கு பேசுவாங்க மீட்டிங்ஸ்ல, நீங்க குரூப்லயும் பார்த்திருப்பீங்க. ஜஸ்ட் பிகினர்ஸ் ஸ்டார்ட் பண்ணவங்க நிறைய ஃபீட்பேக்ஸ் நாங்க போட்டிருக்கிறோம். அதுல உங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்துக்கொள்ளலாம். சரியா? சோ திஸ் இஸ் த வேர்ல்ட் கிரேட்டஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இட்ஸ் கால்ட் ஒன்னாது என்ன சொல்லுவாங்க, அதை நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நெட்வொர்க் பவர் தான். ஓகே, சோ இந்த நெட்வொர்க்ல சக்சஸ் ஆனவங்க யார் யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் பேரை நான் கொண்டாந்துருக்கேன். ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, ஃபைனல் கைஸ், ஃபைனல் இது. ஓகே, சோ டொனால்ட் ட்ரம்ப் சொல்றது அமெரிக்கால பழைய பிரசிடென்ட், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சோ இவரு சொன்ன கோட், இவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சு சக்சஸ் ஆன ஒரு பர்சன். இவர் சொன்ன விஷயம், அவருக்கு தற்போது இருக்கிற சொத்து பணம் எல்லாமே இல்லாம போனாலும் அவருக்கு ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலுமா. அவர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சு திரும்ப இல்லாம போன அவ்வளோத்தையுமே எடுக்கேலும்னு சொல்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி வாரன் பஃபட். ஓகே, வாரன் பஃபட் சொல்றது ரிச்சஸ்ட் மேன், உலகத்திலேயே பணக்காரன் பட்டியல 8வது உள்ள ஒரு பர்சன். ஓகே, அதே மாதிரி ரிச்சர்ட் பிரான்சன், வெர்ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியோட சிஇஓ. அதே மாதிரி ராபர்ட் கியோசக், அந்த புக் எழுதினாரு அவரு. அதே மாதிரி சாரா ஜெசிகா. சோ இவங்க எல்லாருமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செஞ்சு சக்சஸ் ஆனவங்க. ஓகே, சோ நம்ம பார்ப்போம். இது எல்லாமே மேபி உங்களுக்கு வெளிநாடுல பத்தி தானே பேசிட்டு இருக்கிறோம். ஸ்ரீலங்காலையும் நிறைய பேர் இதை செஞ்சு சக்சஸ் ஆயிட்டு இருக்காங்க. அப்ப அதுல ஒரு பர்சனை நம்ம என்ன செய்வோம், வெல்கம் பண்ணுவோம், மிஸ் ருஷானின்னு சொல்லிட்டு. சோ அவங்க கிராஜுவேட். ஓகே, ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில அவங்க கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணிக்கிறாங்க. சோ அவங்க இந்த கம்பெனில லாங் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பர்சன். பட் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி அவங்க கொஞ்சம் சுகம் இல்லை உடம்பு, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து உங்களுக்கு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறாங்க. சோ நம்ம என்ன செய்வோம், இந்த டைமை அவங்களுக்காக கொடுப்போம். அவங்க வந்து அவங்களோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஏர்ன் பண்ணிக்கிறாங்க, இந்த டீடைல்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போவாங்க ப்ரூஃபோட. ஓகே, சோ we will invite Miss Rushani. Thank you so much அக்ரம் பிரதர். உண்மையிலே வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு, டைம் போனதே தெரியல. ஓகே, ஸோ நியூ மெம்பர்ஸ் எல்லாரையுமே நான் வெல்கம் பண்ணிக்கொள்றேன். என் பேர் ருஷானி. நான் வந்து பேட்டிக்லோ, நான் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில வந்து பிபிஏ டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எபெக்ஸோரால வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9
9 மாசமா ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு கவலை என்னன்னா, ஏர்லியா எனக்கு இந்த கம்பெனி தெரியாம போயிட்டேன்றது மட்டும் தான் ஒரே ஒரு கவலை. பட் ஓகே, அது உங்களுக்கு சரியான டைம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி எனக்கான டைம் இப்ப வந்திருக்கு போல. சோ 9 மாசமா நான் ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த 9 மாசத்துல வந்து நான் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொன்னா, நேத்து அதாவது இங்க வந்து வீக்லி இன்கம் தான். சோ நேத்து வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அங்கட இன்கம் நாங்க விஷ் பண்ணி பாக்குறது. அதுல வந்து நான் டோட்டலா எடுத்த இன்கம் நான் உங்களுக்கு காட்டேலும். ஒருக்கா ஸ்கிரீன் வந்துட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ற ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ. ஓகே. ஸோ நேற்றைய நாள் நேற்று அதாவது போன வீக்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த வீக் இன்கம் 5,50,000. இது வந்து 1 வீக் இன்கம். ஸோ டோட்டலா நான் ஏர்ன் பண்ணினது வந்து இந்த 9 மாசத்துல வந்து 68,50,000. இது மட்டும் இல்ல, எங்களோட டீம்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் நேற்று கவுண்ட் பண்ண அடிப்படையில எங்களோட டீம்ல டோட்டலா இன்கம் எடுத்த ஆட்கள் வந்து கிட்டத்தட்ட 80 பேர் போன கிழமை இன்கம் எடுத்த லீடர்ஸ். ஓகேவா? ஸோ எவ்ரி வீக் இந்த மாதிரி இன்கம் ஏர்ன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதோட வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கிரீன் ஷேர் பண்ணி அந்த இன்கம் ப்ரூஃபும் காட்டலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு ஸ்கிரீன் பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் தருவாங்க. ஸோ இதுல வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். நாங்க போயிட்டு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ரெவென்யூ ஓகே. சோ என்ன விஷயம்னா இன்னைக்கு வந்து கம்பெனி ஆஃப். வளமையில வந்து பாத்தீங்கன்னா எவ்ரிடே திங்கட்கிழமையில வந்து எங்களுக்கு இதுல வந்து சார்ட்டா பாக்கலும். ஆனா இன்னைக்கும் நாளைக்கும் கம்பெனி க்ளோஸ்ன்றதால எங்களுக்கு இன்னும் அதாவது ஞாயிற்றுக்கிழமையும் க்ளோஸ், இன்னைக்கு நாளைக்கு க்ளோஸ்ன்றதால இந்த இன்கம் காட்டியது இல்ல. பட் உங்களுக்கு நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் சார்ட் காட்டுறேன். சோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு ஒவ்வொரு ஷாப்பும் சரியா, ஒவ்வொரு ஷாப்புமே வந்து இப்ப இது வந்து அவங்க சொன்ன மாதிரி யூ ஷாப் சரியா, இது வந்து 1A ஷாப், இந்த மாதிரி 2B ஷாப்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒவ்வொரு ஷாப்புமே வந்து இதுல நாங்க 250 இனிமே 250 பாயிண்ட்ஸ் போட்டு ஆக்டிவ் பண்ணுவோம். சோ இப்படித்தான் பாயிண்ட்ஸ் பேலன்ஸ் ஆகி எங்களுக்கு இன்கமா வரும். ஓகேவா? இப்ப இன்னைக்கு வேணும்னு சொன்னா கம்பெனி ஆஃப்ன்றதால எனக்கு கிளியரா காட்டியது இல்ல. பட் இந்த மாதிரி தான் இருக்கும். நான் அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண இயலுமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கதைக்கிறது கிளியர் இல்லையா? இப்போ கொஞ்சம் ஓகே அக்கா, இப்போ ஓகே. ஓகே ஓகே. ஸோ இந்த உங்களோட வந்து சாரி, எனக்கு என்னன்னு சொன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கம்பெனி க்ளோஸ்ன்றதாலதான் இந்த சிஸ்டத்தை வந்து உங்களுக்கு அதுல எங்களோட இன்கம் காட்ட இல்லாம இருக்குது. என்னன்னு சொன்னா கம்பெனி இன்னைக்கு அது ஒர்க் பண்ணாதான் அதை வந்து எங்களுக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகேவா? பட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த மாதிரி தான் எங்களோட இன்கம் இது வந்து இருக்கு. இப்ப லாஸ்ட் வீக் நான் எடுத்த ஸ்கிரீன்ஷாட் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 5,50,000 இன்கம் போன வீக் அப்படின்னு சொல்லி. சோ அது இந்த மாதிரி தான் வரும். எங்களுக்கு 7 ஷாப் இருக்கும். 7 ஷாப்பும் நாங்க ஆக்டிவ் பண்ணணும். சோ ஆக்டிவ் பண்றதன் மூலமா வந்து ஒவ்வொரு 500 மடங்குக்கும் சரியா. இப்ப இந்த முதலாவது யூ ஷாப் சரியா, யூ ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து சரியா முதலாவது யூ ஷாப்ல வந்து 20 அதாவது 10,000 மேக்சிமம் ஒரு ஷாப்ல நாங்க ஏர்ன் பண்ணக்கூடியது 2 லட்சம் சரியா. சோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஏ சைட்ல 66,000 பாயிண்ட்ஸ் இருக்குது, பி சைட்ல 11,000 பாயிண்ட்ஸ் கிட்ட நடந்திருக்குது. சோ அதுக்குள்ள வந்து 20 500 இருக்குது. மேக்சிமம் 10,000 10,000 10,000க்கு விட மேல வர்ற பாயிண்ட்ஸுக்கு இன்கம் இல்ல.
ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் கேட்பாங்க அப்படின்ட்டு சொன்னா கம்பெனி எல்லாருக்குமே இப்படி இன்கம் கொடுத்தா கம்பெனி க்ளோஸ் பண்ணிடுவாங்களே அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ உண்மையிலேயே வந்து சரியான விஷயம் என்னன்னு சொன்னா உங்களுக்கு மேக்ஸ் அவுட் இன்கம் வந்து இருக்குது. ஸோ மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஏ சைட்ல 10,000 பி சைட்ல 10,000க்கு வந்து பேலன்ஸ் ஆகி பாருங்க 2 லட்சம் இன்கம் வந்திருக்கு. அதை விட மேலதிகமா வந்த பாயிண்ட்ஸுக்கு உங்களுக்கு இன்கம் வராது. ஒரு ஷாப்ல மேக்சிமம் 2 lakhs ஒரு கிழமைக்கு. ஸோ அடுத்தது வந்து ஒன் ஏ ஷாப். ஒன் ஏ ஷாப்பால வந்து பேலன்ஸ் ஆயிருக்கு பாருங்க. ஏ சைட்ல 3 லட்சம் பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்குது. பி சைட்ல வந்து 7,274. ஸோ அதுக்குள்ள வந்து 14,500 இந்த மடங்கு இருக்குது. சரியா? 14,500 பேலன்ஸ் ஆகுது. ஸோ அதனால 1,40,000. ஸோ இப்படி ஒவ்வொரு ஷாப்பும் நான் 7 ஷாப்புமே ஆக்டிவ் பண்ணிட்டேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நிறைய மெம்பர்ஸ் ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. 7 ஷாப்பும் ஆக்டிவ் பண்ணி 8 டீம் டெவலப் பண்ணி கொண்டு போறதால என்னால வந்து ஒரு வீக்குக்கு போன வீக் அந்த இன்கம் வந்து ஒவ்வொரு ஷாப்ட இன்கமையும் கூட்டி கால்குலேட் பண்ணி 5,50,000. ஸோ இதுக்கு முதல் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 5 லட்சம், அதுக்கு முதல் 5 லட்சம், கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல என்னால வந்து 20 லட்சத்துக்கு மேல இன்கம் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ எடுத்த உடனே இது வரல. ஆரம்பம் ஒரு மந்த்துக்கு எனக்கு வந்த இன்கம் 60,000. ஒரு மாசத்துக்கு நான் ஏர்ன் பண்ணது 60,000. நான் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண மந்த். ஸோ அதுக்கடுத்த மந்த் 1,20,000. ஸோ இப்படி படிப்படியா தான் இந்த ஒரு வளர்ச்சி இருந்திருக்குது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்குமே கண்டிப்பா நீங்க இந்த பிசினஸ வந்து சரியா டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுவீங்களா இருந்தா உங்களுக்கும் இதுக்குள்ள ஒரு நல்ல ஒரு இன்கம் ஏர்ன் பண்ண முடியும். என்ன விஷயம்னா நானுமே ஒரு கிராஜுவேட் தான். ஆனாலும் எனக்கு இது வரைக்கும் நான் வெளியில வேலைக்குன்னு சொல்லி போகல. சரி, ஏன்னா அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிடைக்கல. இப்ப எங்களுக்கு முதல் பேட்ச் வரைக்கும் கவர்மெண்ட்ல ஒர்க் கொடுத்தவங்க. அதுக்கு பிறகு இது வரைக்குமே அப்பாயின்மெண்ட் கொடுக்கல. ஓகேவா? ஆனாலும் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதால, இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் எங்களுக்கு இருக்கிறதால, அதுவும் முக்கியமா ஸ்ரீலங்கால எங்களுக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு கம்பெனி இருக்கிறதால எங்களுக்கு இன்னொரு இடத்துல போயிட்டு ஒரு வருமானத்துக்கு தங்கி இருந்து கஷ்டப்படு அல்லது ஃபாரின் போக வேண்டிய தேவைகள் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி தான் செய்யறாங்க இல்லையா? பட் என்ன பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு லைஃப்ல வந்து நிறைய ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இந்த எபெக்ஸோரா இருக்குது. இன்கமும் ஒரு பக்கம் கூட்டிட்டு போகுது. அது மட்டும் இல்ல ஃபாரின் டூர்ஸ், இங்க வந்து ஃபாரின் டூர்ஸும் இருக்குது. ஃப்ரீயா ஃபாரின் டூருமே வந்து எங்களுக்கு டிக்கெட் வின் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நாங்க போன இயர்ல வந்து டிசம்பர்ல ஃபாரின் டூர் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுல கூட டிக்கெட் வின் பண்ணி February 23 சரியா? February 23 எங்களுக்கு ஃபிளைட். கிட்டத்தட்ட நாங்க ஃபேமிலியோட எங்க டீம்ல 7 பேர் டிக்கெட் வின் பண்ணியிருந்தோம். ஓவராலா 14 பேருக்கிட்ட டிக்கெட் கிடைச்சிருந்தது, ஃப்ரீயா டிக்கெட். அதோட எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸையுமே நாங்க கூட்டிட்டு போறோம். சரி, எனக்கு ஃப்ரீ டிக்கெட், இந்த வீட்டு அம்மா அப்பா தம்பி தங்கச்சி ஹஸ்பண்ட் எல்லாருமே நான் கூட்டிட்டு போறேன். எனக்கு அது ஒரு ட்ரீம். எங்கடா ஃபேமிலியா ஃபாரின் டூர் கூட்டிட்டு போகணும்ன்றது ஒரு ட்ரீம். சோ அது வந்து எனக்கு எபெக்ஸோரா மூலமா அச்சீவ் பண்ண கிடைச்சது இன்னுமே ஒரு சந்தோஷம். ஓகேவா? சோ அப்படி உங்களுக்கான நிறைய ட்ரீம்ஸ கூட உங்களுக்கு இதுல அச்சீவ் பண்ண முடியும். என்ன ஒரு சாதாரணமா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலில இருந்து வந்து இவ்வளவு விஷயங்களை செய்யறன்றது, இப்படியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்களுக்கு எந்த ஒரு இடத்துலயுமே கிடைக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பர்சனலி எங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா எங்களோட உடல் ரீதியா எங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நல்ல ப்ராடக்ட்ஸ் எங்களுக்கு கிடைக்குது. சேம் டைம் எங்களோட வருமானத்தை அதிகரிச்சு கொள்றதுக்குமே வந்து இந்த மாதிரி இதுக்குள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதால என்ன பொறுத்த வரைக்கும் எபெக்ஸோரா இஸ் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் நான் சொல்லுவேன். எல்லாருக்குமே, ஒரு ஆள் 2 பேர் இல்ல, எல்லாருக்குமே பெஸ்டான ஒரு பிளாட்ஃபார்ம். 2 ஹஸ்பண்ட் கூட இதுல ஒர்க் பண்றார். நாங்க ஃபேமிலியா செய்யறதுக்குமே பெஸ்டான ஆப்பர்ச்சுனிட்டி. நானும் ஒர்க் பண்றேன், 2 ஹஸ்பண்ட் ஒர்க் பண்றார், என் தம்பி ஒர்க் பண்றாங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி உங்களுக்குமே ஃபேமிலியா செய்யக்கூடிய ஒரு பெஸ்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொன்னா எபெக்ஸோரா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய கதைக்கிறதுக்கு டைம் போய் கொண்டிருக்குது. நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய ட்ரைனிங்ஸ் எல்லாமே நாங்க கண்டிப்பா தருவோம். ஸோ எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம 0 இன்வெஸ்ட்மெண்ட். நான் இந்த பிசினஸ் ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட இருந்தது 15 லட்சம் கடன். ஓகேவா? நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்கிட்ட இருந்தது 15 லட்சம் கடன். ஆனா இன்றைக்கு என்னால பேங்க் பேலன்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நான் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்லி. ஓகே, அந்த கடன் எல்லாமே நான் கொடுத்து முடிச்சு இனி அடுத்த கட்டமா நான் நியூவா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா கூட அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை கூட என்னால இதுல உருவாக்க முடியுது. சோ அந்த மாதிரி உங்களோட லைஃபுமே கண்டிப்பா மாறும். நீங்க எந்த அளவுக்கு டைம் கொடுக்குறீங்கன்றத பொறுத்து. சரியா? நான் எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாம நான் இதுக்குள்ள வந்தேன். ஓகே, இன்றைக்கு அந்த இன்கம் இந்த அளவு மாறி இருக்கு. நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் இன்கம் ஏர்ன் பண்றாங்க. ஓகே, சோ கண்டிப்பா ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கான எல்லா ட்ரைனிங்ஸுமே கிடைக்கும். தேங்க்யூ சோ மச் அக்ரம் பிரதர். உண்மையிலேயே உங்களோட
இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங் வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். எனக்குமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தந்ததுக்கு தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் ஷேரிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ஃபைனலி கடைசி நம்ம செஷனுக்கு வந்துருக்கிறோம் கைஸ். ஸோ நார்மலி நம்ம ரீகேப் பண்ணி பார்ப்போம் நம்ம என்னென்ன பார்த்தோம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம பார்த்தோம் என்ன, மார்க்கெட்டிங் சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். மார்க்கெட்டிங் வகைகளை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஒரு ஸ்கேம் ஒன்று எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் நம்மளோட கம்பெனி விஷன், கம்பெனி எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு, எபெக்ஸரான்னு சொன்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அது எப்படி ஸ்டார்ட் ஆனிச்சு அந்த விஷயங்களை பார்த்தோம். ஓகே, அதுக்கு பிறகு கம்பெனியோட விஷன் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல தான் 3 விஷயம் நம்ம பார்த்தோம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் விஷயம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எப்படி எபெக்ஸரா ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியா? ரெண்டாவது ஸ்ரீலங்காவோட எக்கனமி, ஓகே, நம்ம நாட்டோட எக்கனமியை வளர்க்கறதுக்கு இது எப்படி ஸ்டார்ட் ஹெல்ப் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மூணாவது தான் என்ன, உங்களுக்கான ஏர்னிங் பிளான், நீங்க எப்படி ஜாயின் ஆகுறது அதை நம்ம சொல்லுவோம் கடைசியில. அதே மாதிரி மூணாவது உங்களுக்கு என்னென்ன வகையான இன்கம் இருக்குது, எப்படி ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரி, இது மூணுமே எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு கிளியர் நினைக்கிறேன். பிகாஸ் கிடைச்ச அந்த ஷார்ட் டைமுக்குள்ள உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இதை பத்தி பேசுறோம்னா டீட்டெயிலாக நம்ம நிறைய பேசலாம். பட் இந்த டைமுக்குள்ள இவ்வளவுதான் சொல்லலாம் பேசலாம். சரியா? ஸோ இதுக்கு பிறகு உங்களுக்கு இதை ஃபர்தரா கைட் பண்ணுவாங்க, ட்ரைனிங் பண்ணுவாங்க, நிறைய உங்களுக்கு விஷயம் சொல்லி தருவாங்க. ஸோ உங்களுக்கு நான் ஃபைனல் ஒரு விஷயம் சொல்றேன். நார்மலி எப்படி சொல்றது, பணக்காரனா இருக்கிறது ஒவ்வொருத்தருடையும் உரிமைன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, பணக்காரனா இருக்கிறது ஒவ்வொருத்தருடையும் உரிமை. ஓகே, ஏழ்மைன்னு சொல்றது ஒரு மனநோய். சரி, அதனால நீங்க ஒரு நாளுமே என்ன செய்யாதீங்க, யோசிக்காதீங்க உங்கள்ட்ட காசு இல்லை பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் 100% நம்ம எல்லாருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி சரியா நம்ம யூஸ் பண்ணுவோமா இருந்தா லைஃப்ல எல்லாருக்குமே சக்சஸ் ஆகலாம். சரியா? ஸோ இதுல எனக்கு தெரிஞ்சு சொன்ன விஷயம் எல்லாமே பேசிக்கா கிளியர் நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் ஸ்லைடுக்கு நம்ம போவோம். நம்மளோட கடைசி ஸ்லைட். ஸோ this is the one. I think slide clear நினைக்கிறேன் உங்களுக்கு. அபெக்ஸராட நீங்க ஜாயின் ஆகிறதுக்கு என்ன செய்யலாம், சிம்பிள், ஒன்றுமே செய்ய தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க, சப்போர்ட் லோக்கல் பிஸ்னஸ். ஓகே, திஸ் இஸ் ஃப்ரம் ஹார்ட். பிகாஸ் நான் இதை செய்யறதுக்கு ரீசன் காசு மட்டும் இல்லை. பிகாஸ் எனக்கு ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ்ல நிறைய ஒர்க் பண்ணி கொண்டிருக்கேன், நிறைய ஏர்னிங் வந்து கொண்டிருக்கு. ஸோ காசை தாண்டி ஒன்று எல்லாருக்குமே ஒரு நல்ல ப்ராடக்ட் போய் சேரும்னு சொல்ற ஒரு கன்செப்ட். ரெண்டாவது நம்ம நாட்டுக்கு நம்ம ஏதாச்சும் செய்யணும். ஓகே, நம்ம நாட்டை நம்ம தான் க்ரோ பண்ணணும். வேற யாரும் வர போறாங்க, யாரும் வர மாட்டாங்க. ஸோ சப்போர்ட் லோக்கல் பிசினஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. யாருக்கு பண்ணுங்கன்னு சொன்னா உங்களுக்கு இந்த லிங்க் எப்படி கிடைச்சிருக்கு, ஓகே, ஒன்று ஏதாச்சும் ஒரு குரூப்ல இருந்து கிடைச்சிருக்கு, அந்த குரூப் உள்ள அட்மினுக்கு பண்ணுங்க. அப்படி இல்லாட்டி இந்த ஜூம் லிங்க் யாராச்சும் உங்களுக்கு பர்சனலா அனுப்பியிருப்பாங்க. ஸோ இந்த மீட்டிங்க்கு உங்களை யாரும் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க மேபி எபெக்ஸரா கம்பெனில ஒர்க் பண்ற ஒரு பர்சனா இருப்பாங்க. அவங்க தான் உங்களுக்கு லீடு. ஓகே, அவங்களுக்கு ஜஸ்ட் நீங்க என்ன செய்யுங்க, சப்போர்ட் லோக்கல் பிசினஸ். ஓகே, வேணும்னு சொன்னா உங்களோட பேரையும் மென்ஷன் பண்ணியே அனுப்புங்க. நான் ஸ்ரீலங்காக்கு லோக்கல் சொன்னா நீங்க நம்ம மென்டலி லோக்கல்னா அது சீப்னு அப்படி இல்லை, அது டோட்டல் டிஃப்ரெண்ட். லோக்கல் நம்ம நாடு, அவ்வளவுதான். இந்த நாட்டுக்குள்ள இருக்கிறது லோக்கல், நேஷனல். ஓகே, இன்டர்நேஷனல் சொல்றது வித்தியாசம். ஓகே, ஸோ நான் இந்த நாட்டை வளர்க்கறதுக்கு என்ன வளர்த்து கொள்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன்னு சொல்லி நினைக்கிறவங்க மட்டும் என்ன செய்யுங்க, சப்போர்ட் லோக்கல் பிசினஸ் சொல்லி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணுங்க உங்களோட லீடர்ஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு லிங்க் தந்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா உங்களோட ஒரு குரூப் கெட் பண்ணுவாங்க. ஓகே, அந்த குரூப்ல உங்களுக்கு ப்ராடக்ட் ட்ரைனிங், ப்ராடக்ட்ல உள்ள இன்கிரீடியன்ஸ் என்னென்ன, அதுல என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவாங்க. அதே மாதிரி பர்சனலா நீங்களும் தேடி கத்துக்கணும். சரி, அவங்களே பிலீவ் பண்ணிட்டு இருக்க இயலாது, அவங்க சொல்லி தருவாங்க. 100% மேக்ஸிமம் உங்களுக்கு படிக்கிறதுக்காக லேர்ன் பண்றதுக்கு எல்லாத்தையுமே செஞ்சு தருவாங்க. உங்க டவுட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்லா கிளியர் பண்ணுவாங்க. சரியா? ஸோ நீங்களும் என்ன செய்யலாம், பர்சனலா தேடியும் கத்துக்கொள்ளலாம். அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மெசேஜை போடுறீங்க, அதுக்கப்புறம் அவங்க உங்களை குரூப்புக்கும் எட் பண்றாங்க. அதுக்கு பிறகு நடக்குது என்ன, 250 பாயிண்ட் செய்யறதுக்கான கைடன்ஸ். உங்களுக்கு எப்படி 250 பாயிண்ட் செய்யலாம் அதையும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க. யோசிச்சு பாருங்க, வீட்டுல என்ன நடக்குது, உங்களுக்கு எல்லாமே தராங்களே. ஒன்று உங்களுக்கு ப்ராடக்ட்டை பத்தி நாலேஜ் தராங்க, எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்ல, உங்ககிட்ட எதுவுமே எடுக்கிறாங்க இல்ல, நத்திங். சரியா? ஜஸ்ட் நீங்க ஒரு மெசேஜ் மட்டும் தான் போடுறீங்க. அந்த மெசேஜுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது, உங்களுக்கு குரூப்புக்கு எட் பண்றாங்க, ப்ராடக்ட் பத்தி எல்லாமே சொல்லி தராங்க, பாயிண்ட் செய்யறதுக்குமே எல்லாமே சொல்லி தராங்க. இல்ல அது இப்படி சிம்பிளா சொல்லணும்னு சொன்னா லோக்கல் லாங்குவேஜ்ல வாழைப்பழத்தை உரிச்சு தராங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன செய்யலாது, உங்களுக்கு எங்களால எதுவும் செய்யல, நீங்க ஜஸ்ட் அதை சாப்பிடுறது மட்டும் தான் உங்க கையில இருக்குது. ஸோ மேக் மணி, ஹேவ் ஃபன், நல்லா ஏர்ன் பண்ணுங்க, பண்ணாருங்க. இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மணி மேக் பண்றது மட்டும் இல்ல, இதுல நிறைய விஷயம் இருக்குது. நிறைய பேர் ஆத்மார்த்தமா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. பிகாஸ் ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் சொல்றது கட்டாயம் தேவை. நம்ம என்னதை செஞ்சாலும் எண்ட் ஆஃப் த டே காசு சம்பாதிக்கிறதுக்கு 1000 வழி இருக்குது. அதை நம்ம எப்படி செய்யறோம், சரியா செய்யறோமா, ஓகே இது ஓகேவான்னு சொல்லி யோசிச்சு செய்யணும். ஸோ அதால நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பேக்ஷன், ஒரு திருப்தி கிடைக்கணும். எனக்கு தெரிஞ்ச அபெக்ஸரால அது எனக்கு கிடைக்குது நான் நம்புறேன். ஸோ தட் இஸ் சிம்பிள். ஓகே, லோக்கல் பிசினஸ் சப்போர்ட் பண்றேன் ஸ்ரீலங்காக்கு, ஏதாச்சும் சம்திங் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பண்ணுங்க, குரூப்புக்கு கெட் பண்ணுவாங்க, ப்ராடக்ட் நாலேஜ், ப்ராடக்ட் பெனிஃபிட்ஸ் தருவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு 250 பாயிண்ட்ஸ்க்கான கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் பார்ட்டிசிபேஷன். என் கடைசியா இன்னொரு விஷயம் இருக்குது, மணி இஸ் அ டூல். ஓகே, இட்ஸ் நாட் அபவுட் ஹேவிங் மோர்
பட் அபவுட் கிரியேட்டிங் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃப்ரீடம். காசு நிறைய இருக்குன்னு சொல்றது இல்ல விஷயம் எடுத்துல. காசு என்ன செய்யுது, ஆப்பர்ச்சுனிட்டியையும் ஃப்ரீடமையும் உங்களுக்கு கிரியேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஒர்க் ஹார்ட் அண்ட் லெட் யுவர் ஹசில் டர்ன் ஆன் யுவர் ட்ரீம் இன் டு ரியாலிட்டி. உங்களோட கனவை நீங்க என்ன செய்யுங்க, ரியாலிட்டி கொண்டு வாங்க. அந்த 95% மாதிரி அப்படியே இருக்காதீங்க. ஒரு 5% அந்த சக்சஸ் ஆகிற பீப்புளுக்குள்ள நீங்களும் வாங்க. அதுக்கு நீங்க ஜஸ்ட் செய்ய வேண்டிய விஷயமே, நம்மளோட லைஃப்ல ஒரு நாளைக்கு நம்ம போன் பாக்குற டைமோ இல்ல நாடகமோ டிராமா என்னாச்சும் வேஸ்ட் பண்ற டைம் இருக்கும் தானே, அதுல ஒரு 1 hour எஃபெக்ட்ஸராக கொடுக்க போறேன்னு சொல்லி டிசைட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்க்காம எதையுமே நீங்க என்ன செய்யாதீங்க, டிசைட் பண்ணாதீங்க இது எனக்கு செட் ஆகாது, இது என்னால ஏழுமா, ஓகே இதுக்கு நான் சூட்டபிளா, இது எதையுமே டிசைட் பண்ணாதீங்க வித்வுட் ட்ரைங். ஓகே, ஜஸ்ட் ஒரு 3-4 days ட்ரை பண்ணி பாருங்க. ஆஃப்டர் தட் ட்ரை பண்ணின பிறகு 100% உங்களுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரு டிசிஷன் எடுக்கலுமே என்ன, இதான் என்னால ஏழுமா எல்லாம்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஐ விஷ் யூ எவ்ரி ஒன் உங்களோட லைஃப் எல்லாமே இந்த 2025 சக்சஸ் ஆகும்னு சொல்லி நான் விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ உங்களோட ட்ரீம் எல்லாமே ட்ரூ ஆகும்னு சொல்லி விஷ் பண்ணிக்கொள்றேன். ஸோ அதுக்கு எஃபெக்ட்ஸரா உங்களுக்கு ஒரு பேக் போனா சப்போர்ட்டா இருக்குன்னு சொல்லி நான் விஷ் பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கிட்டதுக்கு. அடுத்த மீட்டிங்ல சந்திப்போம். பாய்.